அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ், அரண் தமிழ் அறக்கட்டளை, நித்திலம் பப்ளிகேஷன்ஸ், வாரணம் பன்னாட்டு சமய ஆய்விதழ் இணைந்து நடத்துகின்ற இணையவழி கருத்தரங்கமான இன்று தொல்லியல் நோக்கில் தமிழர் வரலாறு, தமிழர் பண்பாடு என்ற இந்த கருத்தரங்கம் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தரங்கமாக கருதப்படுகின்றது. இந்த நிகழ்வில் அனைவரும் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து 2020 இதுவரை 350க்கும் மேற்பட்ட இணையவழி கருத்தரங்குகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்று 351வது இணையவழி கருத்தரங்கமான இன்று தொல்லியல் சார்ந்து தமிழர் பண்பாடை நோக்கி நாம் நகரும் ஒரு முக்கிய நாளாக இன்று அமைகின்றது. இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் இது மிக பயனுள்ள ஒரு நிகழ்வாக அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிகழ்வில் நமக்காக இன்று உரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற நமது பேராசிரியர் பவானி அம்மையார் அவர்கள் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக தமிழ் பல்கலைக்கழகத்தில் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் துறையில் பணியாற்றி வருகின்றார். கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக ஆசிரியர் பணி மற்றும் ஆய்வு பணிகள் ஆகியவற்றில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து முழுமையாக அந்த பணியினை தன்னுடைய ஒரு உணர்வாக நடத்துகின்ற ஒரு வல்லமை மிக்க ஒரு பெண்மணி. அது மட்டும் அல்லாது 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை அவர் வழங்கியிருக்கின்றார். தமிழ் இணையத்தில் 100க்கும் மேற்பட்ட தொல்லியல் மற்றும் கல்வெட்டு சான்றுகள் உள்ள தரவுகளை அவர் பதிவு செய்திருக்கின்றார். 10க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் இயற்றிருக்கின்றார். அது மட்டும் அல்லாது அவர் 10க்கும் மேற்பட்ட விருதுகளையும் பெற்றிருக்கின்றார். 55 எம்ஃபில் மாணவர்களுக்கும் 7 முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களுக்கும் நெறியாளராக இருந்தவர். 6 ஆய்வு திட்ட பணிகளை முடித்து தற்போது 5 ஆய்வு திட்ட பணிகளை மேற்கொண்டு வரக்கூடியவர். தொடர்ந்து தமிழ் மாணவர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் கல்வெட்டு பயிற்சிகளை அளித்து நிறைய மாணவர்களை நமது தொன்மொழியாம் தமிழ் மொழியின் எழுத்துருக்களை படிப்பதற்காக ஆவண செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவரை இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்று இந்த மேடையினை அம்மையார் அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்று பகிர்கின்றோம். நன்றி அம்மா, தாங்கள் தொடரலாம். அரண் பண்பாட்டு தமிழாய்வு மின்னிதழ் மற்றும் அரண் தமிழ் அறக்கட்டளை, நித்தியம் பப்ளிகேஷன்ஸ் மற்றும் வாரணம் பன்னாட்டு சமய ஆய்வு இவை இணைந்து இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு சிறந்த ஆய்வுகளை வழிநடத்தி ஒரு நல்ல ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பல்லாற்றானும் செயல்பட்டு வரும் நம்முடைய அறம் பிரியா கிருஷ்ணன் அவர்களை முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொற்பொழிவினை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் மற்றும் இந்த இணைப்பில் இருப்பவர்கள், இதற்காக ஆக்கமும் ஊக்கமும் தந்த அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, நாம் காலம் அதிகமானதால் நாம் நேரடியாக நம்முடைய பாடத்திற்கு செல்லலாம் என்று கருதுகிறேன். ஒரு சில ஆண்டுகளாகத்தான் எனக்கு அந்த அறம் பிரியாகிருஷ்ணன் அவர்களை எனக்கு தெரியும். ஆனா அவங்களுடைய அந்த உழைப்பு, அவங்க ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்தாலும் பல்வேறு நிலைகள்ல அவங்களுடைய பங்கீடு, தொல்லியல், கல்வெட்டியல் எல்லாத்துலேயும் அவங்க ஒரு வர்சடைல் ஜீனியஸ் மாதிரி இருந்து செயல்படக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுடைய திறம் அவங்க கேட்கும்போது எனக்கு இப்போ வரைக்கும் நான் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். இன்னைக்கு நிறைய பணிகள் எங்களுடைய பல்கலைக்கழகத்துல இருந்தாலுமே அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து தான் நான் அவங்களுக்கு ஒத்துக்கிட்டேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்றது ஒரு வரலாறாகட்டும், ஒரு தமிழ் வரலாறா இருக்கட்டும், இலக்கிய வரலாறா இருக்கட்டும், இலக்கிய பாடமா இருக்கட்டும், வரலாற்று பாடமா இருக்கட்டும், தொல்லியல் பாடமா இருக்கட்டும், கல்வெட்டுக்கள் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு சான்றாதாரமா விளங்குது. நமக்கு ஒரு தமிழக வரலாறு, இப்ப நீங்க இலக்கியம் மாணவர்களா இருந்தாலுமே இலக்கிய வரலாறு நீங்க படிக்கணும். இலக்கிய வரலாறு படிக்கும் போது தமிழ்நாடுன்னா என்னன்னு தெரிஞ்சாதான், தமிழக வரலாறு தெரிஞ்சாதான் அதுல சங்க காலம்ன்றது என்ன, நம்மளுடைய வரலாற்று காலமானது எதுலேருந்து துவங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில எதுவா இருந்தாலும் ஒரு வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
அது வந்து கல்வெட்டுகள் இல்லாம நம்ம வரலாற்றை வந்து எழுதவோ இல்லது இருக்கக்கூடிய வரலாற்றை வந்து நம்ம புனரமைக்கவோ இயலாத ஒன்றாகவே இருக்கிறது. அவ்வகையில இந்தியாவில் இந்திய வரலாற்றை எழுதணும் அப்படின்னா நம்ம வரலாறு அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கல்வெட்டுக்களை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி வரலாறு அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வரலாறு அப்படின்றது, வரலாற்று காலம் அப்படின்றது ஒரு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் அடிப்படையில எழுதப்படுறதா நமக்கு வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த வகையில வரலாற்றை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா வரலாற்றை எழுதுவதற்கு நமக்கு கல்வெட்டுகள் வந்து 90% வரலாறானது கல்வெட்டுக்கள்னாலதான் எழுதப்பட்டிருக்கு, கல்வெட்டுக்கள்னாலதான் வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். எனவே ஒரு வரலாற்றுடைய எல்லா பகுதிகளுமே அரசியல் வரலாறாகட்டும், சமூக வரலாறா இருக்கட்டும், சமய வரலாறா இருக்கட்டும், பொருளாதார வரலாறா இருக்கட்டும், பண்பாட்டு வரலாறா இருக்கட்டும், எந்த வரலாறா இருந்தாலும் கல்வெட்டுக்கள் இல்லாமல் அந்த வரலாற்றை நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை வந்து உள்வாங்கிக்க முடியாது. கல்வெட்டுக்கள் இல்லாம அந்த வரலாற்றை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வகையில பல்வேறு தளங்கள்ல இந்த கருத்தரங்கு வந்து நடைபெறதுனால இந்த பன்னாட்டு கருத்தரங்கு வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல தொல்லியல் நோக்கில் தமிழர் பண்பாடு அப்படின்றது இதோடைய கருத்தரங்களுடைய முக்கிய ஒரு அம்சமாக விளங்குது. அதனால நான் வந்து அந்த தொல்லியல் ஒரு பார்ட்டான கல்வெட்டுக்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். பண்பாடு அப்படின்னு சொல்லும்போது தமிழர் பண்பாடு அப்படின்னு சொன்னாலே 2 விஷயத்த நம்ம வந்து அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஒண்ணு வந்து தமிழருடைய பண்பாட்டுல அவங்களுடைய விருந்தோம்பல் அப்படின்றது, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம்ன்றது. இன்னொன்னு அவங்களுடைய பண்பாடுன்னா கலைகள் தான். ஏன்னா எதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விழா எடுப்பாங்க, திருவிழா எடுப்பாங்க. அது ஆரம்பத்திலேயே சரி, இல்ல குடும்பம் சார்ந்தா இருந்தாலும் சரி, பொது சமுதாயமா இருந்தாலும் சரி, கோயில்கள்ல தான் அந்த விழாக்கள் வந்து நடத்தப்பட்டது. கோயில்கள் துவங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கலைகள் எப்படி இருந்ததுன்னா, அதுவும் வந்து மக்கள் வாழ்ந்த சமுதாயத்துல நமக்கு கோயில்கள் கிடைக்கலையே தவிர, இடிபாடுகள் அது போயிடுச்சு அப்படின்னு தெரியுமே தவிர, ஆனா கோயில்கள் இருந்திருக்குது. அந்த கோயில்கள்ல விழாக்கள் நடத்திருக்காங்க. குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது அந்த குடும்பத்துல வந்து ஒவ்வொரு விசேஷமும் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, திருமணங்கள் நடந்திருக்கு, இது போல. அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள்ல வெளிப்படக்கூடிய கலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னோட தமிழ்நாடு அரசு நல்கை திட்டம் ஒண்ணு நான் வந்து ஒரு 2 ஆண்டுகளா அந்த திட்டத்தை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கேன். அதாவது கல்வெட்டுக்கள் வாயிலாக அறியலாகும் இடைக்கால தமிழக வரலாற்றின் நிகழ்த்து கலைகளும் நுண்கலைகளும் கிபி 600ல இருந்து 1600 வரைக்கும் அப்படின்றது என்னுடைய தலைப்பு. அந்த தலைப்பை சார்ந்தும் நான் வந்து இந்த கலைகள் பற்றி உங்களுக்கு வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, கலைகள்னா இப்ப எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்ல முடியாது. ஓவராலா எல்லாருக்குமே அந்த கலைகள் பற்றியும் பண்பாடுகள் பற்றி நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இந்த சொற்பொழிவு நான் நிகழ்த்துறோட அடிப்படை காரணம் வந்து எனக்கு தெரியாத விஷயங்களை உங்களோட வந்து உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கணும். இது வந்து ஒரு ஒரு இன்டராக்ஷனா தான் இருக்கணுமே தவிர, இது ஒருத்தர் பேசுறது மற்றவங்க அப்படியே கேட்டுட்டு இருக்கிற நிலையில இந்த கருத்தரங்கானது, இந்த சொற்பொழிவானது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது நம்ம கலைகள் அப்படின்னு சொன்னாலே 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு நிகழ்த்து கலைகள், இன்னொன்னு நுண்கலைகள் அப்படின்றது. நுண்கலைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நுண்கலை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல அதை அரங்கேற்றாம ஒரு கட்டிட வடிவில் இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய அந்த சின்ன சின்ன ஆபரணங்கள், நம்முடைய சங்க இலக்கியங்களாகட்டும் நிறைய ஆபரணங்கள் பற்றி பேசுது, அணிகலன்கள் பற்றி பேசுது. அது போல கல்வெட்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய அந்த இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்னது சொல்றது, ஒரு கோடிக்கணக்கா இன்னைக்கு ஒப்பீட்டு செய்தோம்னா கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள நகைகளை ராஜராஜனும் அவருடைய மனைவியரும் அவருடைய அக்கா குந்தவை பிராட்டியாரும் மற்றும் பல அமைச்சர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து அவ்வளோ ஒரு நகைகளை வந்து அந்த இறைவனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கொடைகளா கொடுத்துருக்காங்க. அந்த நகைகள் பற்றி அதுல என்னென்ன நகைகள் வருது, ஒப்பு முத்து, குறுமுத்து, நிம்புலம், பைட்டம், இது மாதிரி முத்து வகைகளே அவ்வளோ வகைகள் வருது. அது மாரி முத்துக்கள்லாம் நமக்கு இப்ப தெரியுமானா நமக்கு தெரியல. அது போல அந்த இறைவனுக்கு கொடுத்த அந்த நெற்றி பட்டம் நமக்கு ஒரு சில தான் தெரியுது. பாகு வளையம், நெற்றி பட்டம், இது மாதிரி ஒரு சில அணிகலன் தான் இப்ப அவங்க அணிஞ்சிருக்காங்கன்றது நமக்கு இப்போதைக்கு நம்ம அணிகிறோம். ஆனா நிறைய ஆபரணங்கள் கிட்டத்தட்ட நாங்க இதுல கலெக்ட் பண்ணியிருக்கிறது 100க்கு மேற்பட்ட அணிகளுடைய பெயர்கள் இருக்கு. ஆனா நமக்கு அது என்னன்னு தெரியல அப்படின்ற விஷயம். இதெல்லாம் நம்ம நுண்கலைகள் அப்படின்ற விஷயத்துல எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நுண்கலைகள் இன்னொரு விஷயம் வந்து கட்டிடக்கலை. கட்டிடக்கலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு கண்ணெதுக்க இருக்கக்கூடிய கட்டிடக்கலைகளை நம்ம வந்து
கட்டிடக்கலையில எடுத்துக்கலாம். அந்த வகையில எல்லாருக்குமே தெரியும் தஞ்சை பெரிய கோயில், அது மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லயும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில்கள் வந்து இன்னைக்கு நம்ம அந்த ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கலைகளுக்கு, அதுக்கு முன்னாடி 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு பல்லவர் கால கட்டிடக்கலைகள், இதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்காட்டா அது விளங்குதுன்றது நமக்கு தெரியும். கல்வெட்டுக்கள் வழி அறியப்பெறும் கலை வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இசைக்கலை, ஓவியக்கலை, கட்டடக்கலை, கூத்துக்கலை, சிற்பக்கலை, நாட்டியக்கலை, நாடகக்கலை, மேலும் நுண்கலைகள் போன்ற கலைகள் நமக்கு தெரியுது. இது இந்த கட்டிடக்கலை பற்றி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அறிஞ்சிருக்கலாம். கட்டிடங்கள் வந்து பல்லவர் காலத்துல இருந்து தான் நமக்கு, அதாவது கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள் நமக்கு வந்து கிடைக்குது இப்போதைக்கு பார்க்கறதுக்கு. அது வந்து ரொம்ப அழகா நம்ம இவரு முதலாம் மகேந்திரவர்மன் தன்னுடைய கல்வெட்டு மண்டகப்பட்டு கல்வெட்டுல ரொம்ப அழகா ஏதத் அனிஷ்டம் அத்ருமம் அலோகம் அசுதம் விசித்திர சித்தேன நிர்மாபித நிருப்பேன பிரம்மேஸ்வர விஷ்ணு லக்ஷிதாயத்தனம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது முதலா வந்து அழியக்கூடிய பொருட்கள் வந்து இல்லாமல், அசுதம் இல்லாமல், அசுதம்னா உங்களுக்கு தெரியும் சுண்ணாம்பு, அசுதம் அப்படின்றாரு. எதத் அனிஷ்டம், இஷ்டிகம்னா செங்கல், அனிஷ்டம்னா செங்கல் இல்லாம, சுதை இல்லாம, உலோகம் இல்லாம, மரம் இல்லாம நான் வந்து பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் சிவனுக்கும் கோயில் கட்டினன்ற விஷயத்த வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பதிவு செஞ்சிருக்காரு. இது அது தொடர்ந்து நிறைய வந்து அதெல்லாம் வந்து நம்ம பாறை ராக்கெட் டெம்பிள் சொல்லுவோம், கற்பாறைகளை குடைந்து கட்டப்பட்ட கோயில்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்னு சொல்லக்கூடியது திருக்கற்றளின்னு சொல்றாங்க, கற்றளிகள்னு சொல்றாங்க. அந்த திருக்கற்றளி பற்றிய குறிப்பு வந்து நம்முடைய தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டிலே நமக்கு கிடைக்குது. யாம் எடுப்பித்த திருக்கற்றளிக்கு நாம் செய்தனவும் நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் ஸ்ரீ விமானக்கல்லிலே வெட்டுக வென்று திருவாய் மொழிந்தபடி வெட்டின அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு கோயில் வந்து எந்த அரசன் எடுத்தான்னு அவன் சொன்னாதான் நமக்கு தெரியும். மற்றபடி என்னதான் நம்ம வந்து அந்த ஆர்கிடெக்சரை வச்சுட்டு, அதாவது கட்டிட கலைப்பாணியை வச்சுட்டு இது யார் காலமா இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணாலுமே, அங்க ஒரு கல்வெட்டு இருக்கும் போதுதான், அந்த கல்வெட்டு எந்த காலத்தை சேர்ந்தது சொல்லும் போதுதான் நமக்கு அது ஓரளவுக்கு அதுக்கு காலத்தை கணிக்க முடியுது. இந்த கட்டிடக்கலை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டு அரசன் வந்து ராஜராஜன் நானே கட்டுனன்றது நமக்கு ஒரு வாக்குறுதி, ஒரு உறுதியா அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி கட்டிடக்கலைகள் பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. இலக்கியங்களையும் வந்து அந்த இட்டிகை நெடுஞ்சுவர் விட்டம் விழுந்தனன்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்றாங்க. அப்புறம் பெரிய பெரிய கூட கோபுரங்கள் இருந்தது, மாடம் மாளிகைகள் இருந்தது, பெரிய அரண்மனைகள் இருந்தது, அந்த அரண்மனை வாசல்ல காவல் இருந்தது. இதெல்லாம் நமக்கு வந்து சங்க இலக்கியங்கள் சித்தரிச்சு காட்டுது. ஆனா அதற்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. அப்ப ஒரு சில கோயில தான் நமக்கு வந்து சாலுவன் குப்பத்துல வந்து முருகன் கோயில், இது மாதிரி மாமல்லபுரம் கோயில்கள், இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஆர்கியாலஜி மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், தொல்லியல் அகழாய்வுகள் மூலமா அதை வெளிக்கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய கோயில்களை நம்ம எப்படியான்னு போய் பார்த்துடலாம். அந்த கோயில்களை யாரால கட்டுறது, என்ன ஏது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு டைம் கோயிலுக்கு போனாலே இது யார் காலம்னு சொல்லி நமக்கு தெரியலன்னா கூட நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அறிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த கல்வெட்டுக்கள்ல இருக்கக்கூடிய பிற கலைகள்ல அந்த நிகழ்த்து கலைகள்னு சொல்லக்கூடிய அந்த இசைக்கலை, கூத்துக்கலை, நாட்டியக்கலை, நாடகக்கலை, இதெல்லாம் வந்து நம்ம கல்வெட்டுல போனோன்னே நமக்கு நேரடியா தெரியாது. அப்ப நம்ம கல்வெட்டுக்களை உள்ளர நல்ல ஆய்வு செய்து படிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த மாதிரி கலைகள் இருக்கிறது தெரிய வருது. அந்த வகையில நமக்கு நிகழ்த்து கலைகள் அப்படின்னு சொல்லும் போது இசையை வந்து நுண்கலையில சேர்க்கிறாங்க அறிஞர்கள். வந்து இசை வந்து நிகழ்த்து கலை இல்ல, அது வந்து நுண்கலை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் அந்த நுண்கலையாக இருந்தாலும், நுண்கலை வரிசையில இசையை சேர்த்திருந்தாலுமே என்ன ஒரு இதுன்னா அதை நிகழ்த்துறது. இப்ப வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில்ல திருப்பதிகம் விண்ணப்பம் செய்திருக்காங்க. அப்ப கோயில்ல அதை நிகழ்த்தி இருக்காங்க, பாடலாம் பாடி இருக்காங்க, ஆடலாம் ஆடி இருக்காங்க. அப்ப இசையை வந்து நம்ம நுண்கலையில சேர்க்காம நிகழ்த்து கலையில சேர்த்துப்போம். அப்ப நம்ம இப்ப முதற்கட்டமா இசைக்கலையை பற்றி எடுத்துக்குவோம். இப்போ இசைக்கலை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இப்ப அது மாதிரி கூத்து பத்தி பேசும்போது கூத்து பத்தி பார்க்கலாம். இப்ப இசைக்கலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல் நமக்கு இசை பற்றிய குறிப்புகள் கல்வெட்டுக்குல இருந்து எங்க கிடைக்குது அப்படின்னா, நமக்கு அந்த அரச்சலூர் இசை கல்வெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து கிட்டத்தட்ட அந்த தமிழ் பிராமின்னு சொல்லுவோம். சங்க காலத்துல அந்த எழுத்துக்கள் வந்து தமிழ் பிராமில இருந்து வட்டெழுத்துக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய கல்வெட்டுல வந்து நமக்கு அந்த கல்வெட்டு வந்து கிடைக்குது. அதுல என்ன சொல்றாங்க இசையை பற்றி அப்படின்னு சொன்னா, எழுத்தும் புணருத்தான் மலை வண்ணக்கண் தேவன் சாத்தன் அப்படின்னு சொல்றாங்க. எழுத்தும் புணருத்தான்
மலை வண்ணக்கன் தேவன் சாத்தன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அரச்சலூர் கல்வெட்டு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அரச்சலூர் இன்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்களா? அதுல அரச்சலூர் கல்வெட்டுல வந்து இசை பற்றி பேசும்போது அந்த எழுத்து புணருத்தான் மலை வண்ணக்கன் தேவன் சாத்தன் அப்படின்ற விஷயங்கள் வந்து வருது. அதுல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி அந்த கல்வெட்டு இருக்கும்போது நான் அதை காட்டுறேன். தாத்தை 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 அப்படின்ற ஒரு குறிப்புகள் வந்து அதுல இடம்பெறுது. அதை பத்தி அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த இசை குறிப்புகளை தொகுத்தது வந்து இந்த தேவன் சாத்தன் அப்படின்றது அதுல குறிப்பு இருக்கு. நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கீங்களா? ஹலோ, கேக்குது மேம், எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஏதாவது சொல்லுங்க, ஏன்னா எனக்கு தெரியல. இல்ல எதுனா நான் சொல்றேன் மேம், சொல்றேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அதுல இசை பற்றிய குறிப்புகள், அதாவது கீழே வந்து தா தை தா தை தா அப்படின்ற அந்த வட்டெழுத்துலயே அதுல வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்ப இந்த தாத்தை தாத்தைன்ற இசை குறிப்புகள் நமக்கு இப்ப தெரியும். இந்த நாடகம் அத பாடும்போது ஒருத்தர் ஆடிட்டு இருப்பாங்க, பக்கவாத்தியம்ல நட்டுவனான்னு சொல்லக்கூடியது வந்து அந்த ஒரு நட்டுவாங்கம்னு சொல்லக்கூடிய இசைக்கருவியை கையில வச்சுட்டு தாத்தை தாத்தைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க மத்தவங்க ஆடுவாங்க. அப்ப அந்த இசை குறிப்புகளை பற்றிய செய்தி வந்து நமக்கு அதுல கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடுமியான்மலை இசைக்கல்வெட்டு உங்களுக்கு தெரியும். அதுல வந்து ரொம்ப அழகா வந்து அந்த ஸ்வரராக கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஸ்வரங்கள் பற்றிய குறிப்புகள், அந்த சஜ்ஜ கிரமா, இன்னைக்கு கிரமா கிரமான்னு சொல்லிட்டு நிறைய கிரமா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கிரமங்கள் பற்றிய குறிப்புகள் வந்து அதுல இருக்கு. அதை தொகுத்தது யாரு, அது மாதிரி சங்கீர்ண ஜதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கீர்ண ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசைக்கூரை வந்து முதலாம் மகேந்திரவர்மன் வந்து அதை கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதும், அது மாதிரி பரிவாதிகினி அப்படின்ற ஒரு இசை கருவியோட பெயர் வந்து அந்த குடுமியான்மலை கல்வெட்டுல இருக்கு. அது வந்து கிரந்த எழுத்துல குறிப்பிட்டிருக்கு. அப்ப இந்த பரிவாதிகினின்ற இசைக்கருவி வந்து அதுல எழுதும்போது இது 8க்கும் 7க்கும் உரியன அப்படின்னு சொல்லி கல்வெட்டுல கொடுத்திருக்காங்க. அந்த 8க்கும் 7க்கும் உரியன அப்படின்னா என்னன்னா, இது 8 நரம்புகளை கொண்டு அல்லது 8 நரம்புகள் இல்ல 7 நரம்புகளை கொண்டு வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. முதல்ல அதான் யாழ்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அது இன்னுமே அது என்ன மாதிரி கருவி அப்படின்றது நமக்கு இன்னுமே தெரியாத ஒரு வகையில இருக்கு. இந்த மாதிரி கல்வெட்டுக்குள்ள போய் நம்ம படிச்சு பார்க்கும்போது அது வந்து என்ன விதமான கருவிகள் அப்படின்றதும், அது என்ன வகையான இசை அப்படின்றதும் இன்னுமே நமக்கு வந்து ஆய்வுக்கு உட்படக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கு. இது வந்து இசை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில செய்திகள். அதுக்கப்புறம் கூத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கூத்துக்கள் பற்றி நிறைய குறிப்புகள் வந்து நமக்கு கல்வெட்டுல கிடைக்குது. என்னென்ன வகையான கூத்துகள் கிடைக்குது அப்படின்னா ஆரிய கூத்து, சாக்கை கூத்து, சாந்தி கூத்து, தமிழ் கூத்து, குடக்கூத்து அப்படின்றது கல்வெட்டுல இல்ல. ஆனா குடக்கூத்து சொன்ன சிற்பங்கள் வந்து நிறைய வந்து அதுல கிடைச்சிருக்கு. இதுல திருக்கூத்து அப்படின்ற கூத்து, இதுல தலையாரி கூத்துன்றது ஒரு கூத்து இல்ல. அது நான் ஏன்றது அதுக்கப்புறம் நான் அதை கடைசியா ஏன் அதை சேர்த்திருக்காங்க அப்படின்றத நான் அப்புறமா சொல்றேன். திருக்கூத்து, மெய்க்கூத்து, பாவை கூத்து, இது போன்று நிறைய கூத்தனுடைய வகைகள் வந்து நமக்கு வந்து கல்வெட்டுக்குல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆரிய கூத்து, அதுல ரொம்ப முக்கியமா நம்ம சொன்னோம்னா ஆரிய கூத்து, சாக்கை கூத்து, சாந்தி கூத்து, தமிழ் கூத்து, இந்த கூத்துக்களை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா சொல்லலாம். அதுல ஆரிய கூத்து அப்படின்றதுக்கு நிறைய வந்து இது சொல்றாங்க. ஆரிய கூத்துனா என்ன அப்படின்னு சொல்லும் போது அறிஞர்கள் வந்து ஆரிய நாட்டை சேர்ந்த கழை கூத்தாடிகளை தான் நம்ம வந்து ஆரிய கூத்துன்னு சொல்றோம். அவங்க மூங்கில் கழிகளை நட்டு கயிர்களை கட்டி அதன் மேல நின்று ஆடினாங்க, அதனால அது ஆரிய கூத்துன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நமக்கு கல்வெட்டுல கிடைச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டு உங்களுக்கு ஃபுல்லா தெரியுதான்னு எனக்கு தெரியல. நம்ம வாசகம் பின்னாடி பார்க்கும்போது பார்ப்போம். இதுல பாருங்க ஆரிய கூத்து ஆரங்கம் ஆடுவதற்கு அப்படின்னு சொல்லி இது ஒரிஜினல் கல்வெட்டு நம்ம வந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது கல்வெட்டோட எஸ்டம்பேஜஸ். இது திருவாவடுதுறையில இருந்து கிடைச்சது. இப்ப அங்க உங்களுக்கு கல்வெட்டு பார்க்கும்போது அது உங்களுக்கு அந்த எஸ்டம்பேஜஸ் புரியாது. நாங்க மாவு தடவி எடுத்திருக்கோம் அதை. இதுல இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் தெரியும். தமிழ்ல அடிச்சிருக்கோம். திருவாவடுதுறை கோமுத்தீஸ்வரர் கோயில்ல இந்த ஆரிய கூத்து பற்றிய கல்வெட்டு வருது. இதுல என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, திருவாவடுதுறை ஆழ்வார் திரு உற்சவம் புரட்டாதிக்கு ஆரிய கூத்து 7 அங்கம் ஆடுவதற்கும் ஸ்ரீ சந்திராதித்தவள் ஆட நித்த போகம் செய்து கொடுத்த நிலமாவது நாடக மரசாலை வரவிட்ட 7 அங்கம் ஆடுவதாகவும் அங்க விலை அப்படின்னு இருக்கு.
இதுதான் இந்த கல்வெட்டு. இப்ப நம்ம இந்த திருவாவடுதுறையில இருக்கக்கூடிய எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட கல்வெட்டுக்கள் அங்க இருக்குது. அந்த கல்வெட்டுக்களை முழுவதுமா படிக்கும் போதுதான் அதுல ஒரு சில கல்வெட்டுக்கள் அந்த ஆரிய கூற்று பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. இப்ப இந்த ஆரிய கூத்து அப்படின்ற சொல்லாட்சியை நம்ம அந்த கல்வெட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு புரட்டாசி மாசத்துக்கும் அந்த திருவாவடுதுறை ஆழ்வார் உற்சவம்னா திருவிழா நடத்தும் போது புரட்டாசிக்கு புரட்டாசி ஆரிய கூத்து 7 அங்கம் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பிரிவுகளா பிரிச்சு இன்னொரு சொல்லப்போனா ஒவ்வொரு வருஷமும் 7 அங்கம் ஆடுறத சொல்லியிருக்காங்க. சில இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு அங்கமா அவங்க 7 வருஷம் ஆடணும் அப்படின்ற மாதிரி குறிப்புகளும் ஒரு சில கல்வெட்டுகளை நமக்கு கிடைக்குது. இந்த கல்வெட்டுல புரட்டாசி மாசம் ஒவ்வொரு வருஷமும் 7 அங்கம் ஆடுறதுக்காக அவங்களுக்கு வந்து நித்திய போகமா நிலம் வந்து நிலக்குடை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரியுது. இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த தர்பாரண்யேஸ்வரர் கோயில், திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்ல முதலாம் ராஜராஜனுடைய கல்வெட்டு ஒன்று இருக்கு. அது அவருடைய 35வது ஆட்சி ஆண்டுல கிடைச்சதுல ஆரிய கூத்து பற்றிய செய்திகள் வந்து இடம்பெறும். ஸ்ரீகண்டன் அரங்கன் அப்படின்றவரு மாசி திருநாள்ல 5 அங்கமும் வைகாசி திருநாள்ல 5 அங்கமும் ஆரிய கூத்தாடு இருக்காரு. இப்ப நம்ம திருவாவடுதுறையில பார்க்கும்போது 7 அங்கம் ஆடிருக்காங்க. இங்க வந்து திருநள்ளாறுல பார்க்கும்போது 5 அங்கம் ஆடிருக்காங்க. இவர் கல்வெட்டில் இவருக்கு எப்படி குறிப்பிடப்படுறாங்க, இவரோட பேர் எப்படி குறிப்பிடப்படுது அப்படின்னு கேட்டா, காணியுடைய ஸ்ரீகண்டன் கம்பனான அபிமான மேரு நாடக பேரவையன். எப்படி பாருங்க, ஒரு சாதாரண ஒரு பேருனா இப்ப நம்ம வந்து கல்வெட்டு பத்தி படிக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டஸை வச்சு அந்த பேரை வச்சு நம்ம அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, சமுதாயத்துல அவங்களுடைய தகுதி என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். இப்ப இவர் பாருங்க, இவர் வந்து கல்வெட்டுல எப்படி குறிப்பிடப்படுறாரு அப்படின்னா, அவரோட பேரு ஸ்ரீகண்டன் அரங்கன், அவ்வளவுதான். அந்த பேரை இவங்க எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, இவர் வந்து காணியுடைய ஸ்ரீகண்டன் கம்பனான அபிமான மேரு நாடக பேரறையன். நாடக பேரறையன் அப்படின்றது நம்ம நாடகம் பத்தி பேசும்போது நம்ம அதை பார்க்கலாம். பேரறையன்றது ஒரு பட்டம். அரையன் அப்படின்னா அரசன், பேரறையன் அப்படின்னா பேரரசன். இவருக்கு என்ன பேரு பட்டம் கொடுத்துட்டாங்க பாருங்க. இன்னைக்கு வந்து கலாமணியா ஏதோ ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. நல்ல அந்த ஆர்ட்ல சிறந்தவங்களுக்கு, கலைகள்ல சிறந்தவங்களுக்கு என்ன பட்டம் கொடுப்பாங்க? இப்ப நல்ல பாடகர், நல்ல ஒரு மியூசிஷியனுக்கு இப்ப பட்டம் கொடுக்குறாங்கல்ல, கலைமாமணி. கலைமாமணின்ற பட்டத்தை வந்து இன்னைக்கு அரசாங்கம் வழங்குறாங்க. அது போல அந்த காலகட்டத்துல இவர் வந்து சிறந்த ஒரு நாடக ஒரு நிபுணர், நாடகம் நடத்துனர் அப்படின்றதுக்காக இவருக்கு நாடக பேரறையன் அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இந்த அலைஸ் வந்ததுனாலே காணியுடைய ஸ்ரீகண்டன் கம்பனான அபிமான மேரு நாடக பேரறையன், இவ்வளோ சிறப்புகளை இவர் கொடுத்துருக்கும் போதே இவர் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்றது நமக்கு ஒரு தெரிய வருது. அங்க வந்து திருவாவடுதுறை கோயில்ல பார்த்தோம், புரட்டாசி திருவிழால அவர் ஆழ்வார் கோயில். அது ஆழ்வார்னா யாரு? விஷ்ணு கோயில். அதனால ஆனா திருவாவடுதுறையில சிவன் கோயில்ல தான் அந்த கல்வெட்டு இருக்கு. ஆனா அந்த ஆரிய கூத்து ஆடக்கூடிய கோயில் வந்து விஷ்ணு கோயிலா இருக்கலாம். அதனாலதான் திருவாவடுதுறை ஆழ்வார்னு கொடுத்துருக்காங்க. புரட்டாசி மாச விழாக்கு அங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து சிவன் கோயில். அதனால இங்க வைகாசி திருநாள்ல 5 அங்கம் கூத்தாடுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆரிய கூத்தாடுறவங்களுக்காக அந்த கொடையை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆரிய கூத்து காணி வந்து கொடுக்குறாங்க. கூத்து காணி அப்படின்ற பேர்ல கூத்து காணியும் கொடுக்குறாங்க. கூத்தாடுறவங்களுக்காக ஒரு நிலக்குடைகள். அவங்க வம்சம் அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், அவங்களுடைய பரம்பரையினர் எல்லாமே கூத்தாடுறதுக்காக ஒரு பர்டிகுலர் நிலத்தை வந்து அவங்களுக்காக ஒதுக்குறாங்க. இது மாதிரி இப்ப இந்த ஆரிய கூத்து பற்றி நம்ம என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த இலக்கியங்கள்லயும் ஆரிய கூத்துகள் பத்தி சொல்றாங்க. அதாவது ஆரியர்கள் அப்படின்ற குறிப்பு வந்து இலக்கியங்கள்ல வருது. அது வந்து ஒரு பாலை நிலத்துல நடந்து போகக்கூடிய ஒரு குறிப்பு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு தெரியல, ஒரு ஜோடியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இவங்க அலியர் இல்ல ஆரியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க, ஐயோ இந்த இடத்துக்கு போறாங்களே இவங்க நல்லவங்களாச்சே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு செய்தி வந்து நமக்கு ஆரியர் பத்தி கிடைக்குது. இந்த ஆரிய கூத்து அப்படின்றது நம்ம லிட்டரரி மீனிங் பார்க்கும் பொழுது இலக்கிய செய்திகள் என்ன சொல்லுது, ஆரியன்றவங்க கழைக்கூத்தாடிகள், அவங்க வந்து கழைக்கூத்தாடுறவங்களை பத்தி, அப்புறம் கலைக்கூத்தாடிகள்ன்ற சொல்லுது, கழைக்கூத்தாடி மூங்கில் கலைகளை வச்சு தெருக்கூத்தாடுவாங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்லுது. அப்புறம் நம்ம லெக்சிகன்ல பாத்தீங்கன்னா அந்த எட்கர் தர்ஸ்டனோடது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, தொம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம். அந்த தொம்பர் இனத்தவர் என்ன பண்றாங்கன்னா, காலையில வந்து அந்த பெண்கள் வந்து கூடை முடைவாங்க, இரவுகள்ல வந்து அவங்க இந்த ஆரிய கூத்தாடினதா ஒரு செய்தியை வந்து எட்கர் தர்ஸ்டன் வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு.
இப்ப நமக்கு இலக்கியங்கள்லயும் இந்த மாதிரி அகராதிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஆரியர்கள் அப்படின்னும் ஆரிய கூத்துனா கழைக்கூத்தாடிகளை சொல்றாங்க. ஆனா அதுல இருந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா நமக்கு கல்வெட்டுக்கள்ல கிடைக்கக்கூடிய கூத்தாடிகள் அந்த ஆரிய கூத்து பற்றிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கோயில்ல நிகழ்த்தப்பட்டிருக்கு. கோயில்கள்ல ஒரு அரங்கம் நாடக சாலையில நிகழ்த்தியிருக்காங்க. அந்த நாடக சாலையில நிகழ்த்தக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் இருக்காரு இல்லையா, அந்த ஆர்டிஸ்ட் அரசன் வந்து இதுல 2, 3 கல்வெட்டு பாத்தீங்கன்னா திருமாழி மொழிந்தர்லன்னு சொல்லிட்டு ஆர்டர், அந்த அரசனுடைய ஓரல் ஆர்டரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அரசனுடைய ஆணை வந்து திருமுகம் கண்டு தொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, திருமுகம் கண்டுன்னு அரசனுடைய ரிட்டர்ன் ஆர்டர், அந்த அரசனுடைய எழுத்துப்பூர்வமான ஆணை அடிப்படையா வச்சு இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப வந்து சில விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு செம்மொழி மாநாடே நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஏதோ ஒரு அரசுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு அரசோ இல்ல இந்திய அரசோ ஒரு விழா நடத்துதுன்னா எல்லாரும் போய் இதுல பாடிட முடியாது. அப்ப அரசாங்கம் என்ன பண்றா, அரசு வந்து முடிவு பண்ணும், இவங்க தான் இதுல வந்து ஈவன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறது, நம்ம தேசிய கீதம் பாடுறது, இறை வாழ்த்து பாடுறது எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அவங்க இவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்சிஸ்ட் கொடுப்பாங்க. அதே போலதான் கோயில்கள்ல இந்த ஆரிய கூத்தாடிகள் எல்லாருமே அரசாங்கத்தால தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, அரசாங்கத்தால நிலக்கொடை கொடுக்கப்பட்டிருக்காங்க. பேர்களும் பாத்தீங்கன்னா ஸ்ரீகண்டன் அரங்கன் இல்லையா, அவருடைய பேரே பார்த்தா அவர் வந்து அபிமானமேறு நாடக பேரறையன். இந்த பேரறையன்னா பேரரசன் அர்த்தம். அப்ப அரசனுக்கோட பேரு வந்து ஒரு 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 பெரிய ஒரு சிறந்தவன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அரசனுடைய ஒப்புதல் இல்லாம கொடுக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு காணியும் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ஆரிய கூத்து கழைக்கூத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு தெருக்கூத்தா நம்ம சொல்றோம். ஆனா கோயில்கள்ல கிடைக்கிற கல்வெட்டுக்கள் சொல்லக்கூடிய கூத்தாடிகள் வேறு விதமா இருக்காங்க. அவங்களோட ஸ்டேஜ் வேற, இவங்களோட ஸ்டேஜ் வேறையா இருக்கு. இதனூடா இருக்கக்கூடிய சமுதாய ஒற்றுமை வேற்றுமைகளையும் நம்ம என்ன பண்ணணும், ஏதோ கல்வெட்டுல கூத்துன்னு இருக்கு, ஆரிய கூத்துன்னு இந்த கூத்து தான் அப்படின்னு சொல்லி டேரண்டமா என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. அதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுதுதான் இந்த கூத்தாடிகள் வேற, இவங்க கோயில்ல ஆடி இருக்காங்க, இவங்களுக்குன்னு தனியா கூத்தாடுற இடம் இருந்திருக்கு, கோயில்கள்ல நாடக சாலைகள் இருந்திருக்கு, நாடக பேரறையன் பட்டம் கொடுத்திருக்காங்க, நாடகப்புறமா நிலத்தை ஒதுக்கியிருக்காங்க. இது போன்ற பல்வேறு செய்திகள் நமக்கு ஒரு வார்த்தைகள் எடுத்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. எனவே கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கல்வெட்டுல இருந்து மட்டும் டேட்டாவை எடுத்துக்காம அதோட கொராபரேட்டான எவிடன்ஸா இலக்கியங்கள் பிற அந்த சான்றுகள், பிற சான்றுகளையும் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து கொராபரேட் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எந்த ஆய்வா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்றது இது ஒரு எவிடன்ஸ். அது மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் கூத்து, இது வந்து மானங்காடுன்ற ஒரு பகுதி கும்பகோணத்துக்கிட்ட இருக்கு. அதுல தமிழ் கூத்து அப்படின்ற சொல்லாட்சி உங்களுக்கு கல்வெட்டுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். நீங்களே பார்க்கலாம். இங்க வந்து விருதராஜ பயங்கர வளநாட்டு வருது, அதோட கண்டினியூ ஆகி தமிழ் கூத்து ஆடக்கடவதாக அப்படின்னு. சரியா? அப்ப ஆரிய கூத்து நம்ம பார்த்தோம். இப்ப தமிழ் கூத்துன்ற ஒரு கூத்து வந்து நிகழ்த்தியிருக்காங்க. இதற்கான ஆர்டிஸ்ட் யாரு இல்லையா? அப்ப ஆரிய கூத்துன்றது இப்ப நம்ம வந்து தமிழ் ஆரியம்னு பிரிக்கிறோம், சமஸ்கிருத இது. இப்ப அந்த ஆரிய கூத்து அப்படின்றது சமஸ்கிருத மொழிகளை தழுவி, சமஸ்கிருத புராணங்களை தழுவி ஆடப்பட்டிருக்கலாம். இந்த தமிழ் கூத்து அப்படின்றது நம்முடைய திருமுறைகளை அடியொட்டி என்ன பண்ணிருக்கலாம், நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம வந்து வர முடியுது. இதோட மட்டும் இல்லாம இந்த தமிழ் கூத்துன்றது நமக்கு கம்மியா கிடைக்குது. அதாவது ஆரிய கூத்து பற்றிய நிகழ்வுகள் எனக்கு கிடைச்சதுல ஒரு 10-15 அக்கரன்ஸ்ல ஆரிய கூத்து பற்றிய நிகழ்ச்சிகள் கிடைக்குது. ஆனா தமிழ் கூத்துன்றது இந்த ஒரு கல்வெட்டுலதான் எனக்கு நான் கண்டுபிடிச்சது கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொல்ல முடியாது. இப்ப நாங்க வந்து ஒரு 25,000 கல்வெட்டுக்கள்ல ஒரு 5,000 கல்வெட்டுகள் தான் நான் பார்த்திருப்பேன் இல்லையா. அப்ப முழுமையா பார்க்கும்போது இன்னும் தமிழ் கூத்துக்கள் நிறைய இடத்துல கிடைக்கலாம். அது பற்றி விரிவான தகவல்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாகும் அது அமையும். எனவே ஒரு விஷயத்த இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. இது வந்து மானம்பாடி நாகநாத சுவாமி கோயில் கல்வெட்டது. இது அதோட ஃபுல் டீட்டெயில் இங்க பாருங்க. இது வந்து பொதுவாண்டு 1088ஆம் ஆண்டு முதலாம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டு இது. இந்த ஆய்வுக்கு கிடைச்சிருக்கிற தமிழ் கூத்து பத்தி உள்ளது நம்மளுடைய உங்களுக்கு சொன்னேன். இது வந்து கோயில்ல விருதராஜ பயங்கர ஆச்சாரியான் என்கிற விக்ரமாதித்தன் திரு முடகுண்டன் என்கிற நபர் வந்து எழுன பண்ணிருக்காரு. இந்த ஆச்சாரியான் அப்படின்னா அவரும் பிராமணர் தான். அந்த ஆரிய கூத்துல வரக்கூடிய பெயர்கள் எல்லாமே பிராமண பேர் தான். இக்கோயிலில் விருதராஜ பயங்கர ஆச்சாரியான் அப்படின்றவரு விக்ரமாதித்தன் திருகுடமுண்டன் அப்படி அவரோட பேரே பாருங்க,
இப்ப அலைஸ் வந்துட்டாலே, ஒரு பேரை சொல்லி அலையாஸ்னு கொடுத்துட்டாலே அவன் ஒரு பெரிய ஆள்னு அர்த்தம் ஒரு சமுதாயத்துல. இதை வந்து பேராசிரியர் சுப்பராயல் ஐயா வந்து அந்த பெயர்களை வந்து த நேம்ஸ் ஆஃப் த பர்சனல் நேம்ஸ் ஆஃப் த சோலா கன்கார்டன்ஸ் ஆஃப் த சோலா நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கூறு பெயர்கள், இரு கூறு பெயர்கள், 3 கூறு, 4 கூறு, 5 கூறு, 6 கூறு இப்படி பிரிச்சிருக்காரு. அப்படி பிரிச்சிரும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு கூறு பெயர்கள் எல்லாம் வரும்போது இப்ப நம்ம கூத்துகள் பற்றி பார்ப்போம்னு நினைக்கிறேன், பின்னாடி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கூத்துகள் பற்றி சொல்லும்போது பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் பேரு சும்மா அதிமானி. அந்த இதுல முக்தேஸ்வரர் கோயில் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல ஒரு பேர் தான் இருக்கு. ஸ்ரீதேவி, அதிமானி, அதிகை, அப்படி ஒரு பேர் தான் இருக்கு. அப்ப குணவதி இப்படி பேர் கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும் கொடுக்குறாங்க. பட் இப்ப நம்ம கூத்துகள் பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கூத்தாடிகள் பேர் எல்லாத்துலயுமே இப்ப விருதராஜ பயங்கர ஆச்சாரியான், இதுவே உனக்கு வந்து ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், அபிமான மேருன்னு பார்த்தோம். இப்ப விருதராஜ பயங்கரன் பாக்குறோம், ஆச்சாரியான். அதோடு இல்லாம விக்ரமாதித்தன் திருகுடமுன்றன் அப்படின்னு கூடும்போது இவன் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ், ஒரு சமுதாயத்துல ஒரு உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய ஒரு நபர்ன்றது நமக்கு அவனுடைய பேர்னால நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இவர் என்ன பண்றாரு, முழலை நாட்டில் உள்ள விண்ணகர நாராயணபுரம், விண்ணகரம் அப்படின்னா விஷ்ணு கோயில், சிவனை வந்து ஈஸ்வரம் சொல்லிடுவாங்க இல்லையா. நம்ம இப்ப வந்து ராஜராஜேஸ்வரம் சொல்றோம். தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுல ராஜராஜன் சொல்லும் பொழுது என்னதான் சொல்றாரு, தஞ்சை ராஜராஜேஸ்வரமுடைய பரமசுவாமிக்கு நாம் கொடுத்தனவும் நம்ம அக்கன் கொடுத்தனவும் ஆரம்பிக்கிறார். அப்ப ஈஸ்வரம்னா சிவன் கோயில், விண்ணகரம்னா விஷ்ணு கோயில். இந்த பெயரை வைத்தே நம்ம கல்வெட்டுக்கள்ல அது என்ன கோயில் அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சுக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா அந்த முழலை நாட்டில் உள்ள விண்ணகர நாராயணபுரத்தில் உள்ள கைலாசமுடைய மகாதேவருக்கு சித்திரை திருவிழால தமிழ் கூத்து நடத்துறதுக்கு கூத்துக்காணி அப்படின்ற நிலம் தானமாக வழங்கப்பட்டது. இப்ப ரொம்ப அழகாவே நமக்கு தெரியுது, கூத்தாடுறவங்களுக்கு கொடுக்குற நிலம் கூத்துக்காணி இல்லையா. சில இடத்துல வந்து சாக்கை கூத்துக்காணின்னு சொல்றாங்க, இல்ல ஜென்ரலா கூத்துக்காணின்னு சொல்றாங்க. அப்புறம் இதுல தமிழ் கூத்து ஆனவங்களுக்கும் கூத்துக்காணி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கூத்தாடிகள் பற்றி குறிப்பு நமக்கு கிடைக்குது, யாரு கூத்து செஞ்சிருக்காங்கன்ற நிகழ்வு நமக்கு கிடைக்குது, எந்த நிகழ்வுல கூத்தாடி இருக்காங்கன்றது நமக்கு கிடைக்குது. அது மாதிரி அவங்களுக்கு கொடுத்த காணி நிலமும் நமக்கு தெரிய வருது. அடுத்து பாத்தீங்கன்னா சாக்கை கூத்து. இந்த சாக்கை கூத்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒன்று. சாக்கை கூத்து அப்படின்றது மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. ஏன்னு கேட்டா இந்த சாக்கை அப்படின்னு சொல்றோம், இந்த சாக்கை கூத்து வந்து இப்ப கல்வெட்டுக்கள் எல்லாம் நிறைய கல்வெட்டுக்கள்லாம் சாக்கை கூத்து பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. கூத்தாடுறவங்களே சாக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆரிய கூத்தாடுற சாக்கைக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஆரிய கூத்தாடுற அந்த கீர்த்தி மறைக்காடுன்ற சாக்கைக்குன்னு கொடுக்குறாங்க. அப்ப சாக்கை அப்படின்ற ஒரு பொதுவா கூத்தாடிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். சாக்கைனால கூத்தாடுறவன் அப்படின்ற ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. ஆனா சாக்கை கூத்துன்ற ஒரு வகை கூத்து இருக்கு. அந்த கூத்து வந்து கல்வெட்டுக்கள் எல்லாம் ஒரு ரொம்ப அதிக அளவு கல்வெட்டுக்களை கிடைக்கல, ஒரு 4-5 கல்வெட்டுக்களை சாக்கை கூத்து பற்றிய குறிப்பு நமக்கு கிடைக்குது. ஆனா என்ன நம்மளுடைய ரொம்ப ஒரு அன்பார்ச்சுனேட்லி அந்த சாக்கை கூத்து அப்படின்றது இங்க தமிழ்நாட்டுல இப்ப நிகழ்த்தப்படல. ஆனா கேரளா மாநிலத்துல இன்னுமே அந்த சாக்கை கூத்தாடுற சாக்கியர்னு சொல்றாங்க, சாக்கியர்கள் கூடி ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே அங்க வந்து சாக்கையர் கூத்து, சாக்கியார் கூத்து அப்படின்ற பேர்ல கேரளாவில் அந்த கூத்தானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. நம்மளுக்கு சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த சாக்கியர் கூத்து பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. கொடுகொட்டி அப்படின்னு சொல்ற ஒரு ஆட்டம் பற்றியும், அந்த சேரனுடைய மண்டபத்துல வந்து அந்த மணிமண்டபம்னு சொல்லி ஒரு மண்டபத்தை சொல்றாங்க நடுகர் காதையில, அதுல இந்த சாக்கை கூத்து நிகழ்த்தப்பட்டதுக்கான செய்திகள் நமக்கு இலக்கியங்கள் குறிப்பிடுது. ஆனா அதோட தொடர்ச்சியா கிடைக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் எதிலும் அவ்வளவா சாக்கை கூத்து பற்றி கிடைக்கல. பிற்காலத்துல சோழர் கால கல்வெட்டுக்களை நமக்கு சாக்கை கூத்து ஆனதுக்கான செய்திகள் கிடைக்குது. ஆனா இப்ப சாக்கை கூத்து தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஆரிய கூத்த நம்ம கழை கூத்து அப்படின்ற வகையில பாக்குறோமே தவிர ஆரிய கூத்து இப்ப நிகழ்த்தப்படுதா அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த கல்வெட்டோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, திருவிசநல்லூர் அப்படின்ன கோயில இருக்கக்கூடிய சிவயோகிநாத சுவாமி கோயில்ல இந்த கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டுகள் எல்லாமே இப்ப அந்த விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு செய்யணும். இப்ப வந்து இந்த ஒரு சில கல்வெட்டுகள், பெரும்பாலும் கல்வெட்டுகள் வந்து இப்ப பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் எல்லாம் பப்ளிஷ் ஆகல. இந்த திருவிசநல்லூர் கோயில் கல்வெட்டு வந்து இன்னுமே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வந்து பதிவு செய்யல.
கலைக்கோவன் சார் வந்து தன்னுடைய களப்பணியில வந்து பதிவு செஞ்சிருக்காரு வரலாறுல. இப்ப நான் நேரா போய் பார்க்கும்போதுமே அந்த கல்வெட்டு வந்து கோயில்கள்ல பழைய ஏஆர்இ ரிப்போர்ட் உங்களுக்கு கல்வெட்டு அப்படின்னு சொன்னா பப்ளிஷ்டு அப்படின்னு சொன்னா நீங்க எதுலலாம் பார்க்க முடியும் அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆன் இந்தியன் எபிகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஏஆர்இன்னு ஷார்ட்டா சொல்லுவோம், அதுல பார்க்கலாம். சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டு தொகுதிகள் ஒரு 42 வரைக்கும் வந்திருக்கு, அதில் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு விஷயங்கள். அதையும் தாண்டி இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, தமிழ்நாடு தொல்லியல் துறை என்ன பண்ணுதுன்னா ஒரு 42 தொகுதிகளை வந்து வெளியிட்டிருக்கு. அது வந்து தமிழ்நாட்டு கல்வெட்டு தொகுதிகள் அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க. அதுல நீங்க பார்க்கலாம். இப்ப இதுல எல்லாருமே கல்வெட்டு செய்திகள் வெளியாயிருக்கும். ஒரு சிலது ஏஆர்இ ரிப்போர்ட்ல கல்வெட்டு செய்தி இருக்காது. அப்ப அந்த கல்வெட்டு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அங்க போய் பார்க்கும்போது அந்த கல்வெட்டு இருக்காது. இப்ப எங்களுக்கு களப்பணி மேற்கொள்ளும் போது அது ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை தரும். இப்ப திருவிடை மருதூர்னு ஒரு இடத்துல போய் அங்கேயும் ஆரிய கூத்து பற்றிய செய்தி நமக்கு வருது. திருவிடை மருதூர்ல ரொம்ப கீர்த்தி மறைக்காடன் அப்படின்னு சொல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அங்க கூத்தாடி இருக்கிற செய்திகள் நமக்கு கிடைக்குது. ஆனா அங்க போய் பார்க்கும்போது அந்த கல்வெட்டு எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட நான் ஒரு 3 நாள் அந்த கோயிலை சுத்தி 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 பாக்குறேன். ஒருவேளை மேபி எங்கேயாவது எடுத்து மாத்தி வச்சிருப்பாங்களா அப்படின்லாம் பாக்குறேன். அங்கெல்லாம் இல்ல. திருப்பி அம்மன் கோயில் சன்னதியில மட்டும் கல்வெட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது அது வந்து விஜயநகர் கல்வெட்டா இருக்கு. இந்த ஆரிய கூத்து பண்ண அந்த கல்வெட்டுகள் எங்கேயுமே நமக்கு கண்ணில் படலை. எனவே ஒரு கல்வெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்கன்னா இப்ப அந்த கல்வெட்டுகள் அந்த இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லாத ஒரு நமக்கு கிடைக்குது. அது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தம் தரதா இருக்கும். இந்த விஷயத்த நான் இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த ஒரு சில கோயில்கள்ல வந்து நாங்க போய் பார்க்கும்போது ரொம்ப நல்ல கல்வெட்டு அது. அதுல ஃபுல்லா நமக்கு பக்தி வேணும் தான், அது வேணான்னு சொல்லல. நானே அடிப்படையில வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஆனாலும் பக்தியும் தாண்டி நமக்கு கல்வெட்டை பார்க்கும்போது பக்தி பெருசா கல்வெட்டு பெருசா, கல்வெட்டு தான் பெருசா தெரியுது. அங்க போய் பார்க்கும்போது எண்ணெயெல்லாம் வடிச்சு விளக்கேற்றி வைக்கிறாங்க. அந்த கல்வெட்டை நாங்க அதை சுத்தம் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப மனசு வலிச்சுது. அதை ஃபுல்லா ப்ளீச்சிங் போட்டு தேய்ச்சி கழுவி அதுக்கப்புறமா அந்த கல்வெட்டை நாங்க இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டினேன் இல்லையா திருவாவடுதுறை, இந்த திருவாவடுதுறை கல்வெட்டு அந்த ஆரிய கூத்து பத்தி உள்ள கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எண்ணெய் வழிஞ்சிருந்தது. அதை ஃபுல்லா சோப்பு போட்டு ப்ளீச்சிங் போட்டு கழுவி அதுக்கப்புறமா நாங்கள் அதை ஃபோட்டோ எடுத்துட்டு எஸ்டாம்பைஸ் எடுத்துட்டு வந்தோம். எனவே என்னுடைய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே, எங்க கோயிலுக்கு போனாலும் கல்வெட்டு இருந்தா தயவுசெய்து கல்வெட்டுக்கிட்ட விளக்கேற்றி சாமி கும்பிடாதீங்க. கடவுளை கும்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. பட் அதுவும் நீங்க உங்களுடைய பாதுகாப்புல அதை நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்மளோட பொக்கிஷம். நம்ம இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த கல்வெட்டு இல்லாம நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதையும் நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு பதிவு செய்யறேன். இதுல இந்த திருவிசலூர் நல்லூர் கல்வெட்டுல இன்னும் ரொம்ப முக்கியத்துவம் வந்து இந்த சாக்கை கூத்து பற்றி இன்சிடென்ட். அந்த சாக்கை கூத்து என்னன்னா அது இரவுல நடத்தியிருக்காங்கன்றது ஒண்ணு. இதுக்கான சரியான நமக்கு ஆய்வு வந்து வேற யாரோ எழுதியிருக்காங்க. அந்த கல்வெட்டுல அது இரவுல நடத்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. இது வேற யாரோ அறிஞர்கள் எழுதுனதை வந்து நான் சொல்றேன். அப்புறம் தீவெட்டி வெளிச்சத்துல வந்து அந்த அந்த கூத்து நிகழ்த்தப்பட்டது இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு நூல்ல படிச்சது. ஆனா அந்த கல்வெட்டுல இருக்கிற செய்தி என்னன்னா அந்த கூத்தாடுற அந்த ஆர்டிஸ்ட் வந்து மஞ்சள் மாவு, மை எண்ணெய்ன்னு சொல்றாங்க. மை எண்ணெய், மஞ்சள், அரிசி மாவு போன்ற பொருட்களை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு அதுல இருந்து தெரிய வருது. இந்த பாருங்க, இதுதான் அந்த கல்வெட்டு. இவ்வங்கம் ஆடும் இடத்து அங்கத்தால் மை எண்ணெய் நாழியும், மாவுக்கு அரிசி நாழியும், மஞ்சள் ஐம்பலமும், வண்ணார் புடவையும், குடமிழாவும் தேவர பண்டாளத்திலே அவ்வாண்டு ஸ்ரீகாரியம் செவ்வாறே இடக்கடவர்க்கும். இது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. ஏன்னா நமக்கு குடமிழா பற்றிய குறிப்பு வந்து இந்த கல்வெட்டுல கிடைக்குது. வேற எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில், இந்தியாலேயே சொல்லலாம், வேற எங்கேயுமே இந்த குடமிழா அப்படின்ற ஒரு இசைக்கருவி, அது வந்து பஞ்சவாத்தியம் சொல்லுவாங்க. அந்த குடமிழா பற்றிய குறிப்புகள் வந்து இந்த கல்வெட்டுல மட்டும்தான் இருக்கு. ஆனா வேற 2 கோயில்கள்ல வந்து குடமிழா வாத்தியம் இருக்கு. திருவாரூர் கோயில்ல குடமிழா வாத்தியம் இருக்கு. திருத்துறைப்பூண்டி மருந்தீஸ்வரர் கோயில்ல குடமுழா வாத்தியம் இருக்கு. திருத்துறைப்பூண்டி மருந்தீஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய குடமுழால அந்த குடமுழா யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி எடுத்து குறிச்சிருக்காங்க. ஆனா திருவாரூர்ல குடமுழா இருக்கு. அந்த குடமுழா பத்திய குறிப்பு திருவாரூர் கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை. அப்ப இந்த குடமுழா வந்து திருவிசலூர் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்குன்னா திருவிசலூர் கல்வெட்டுலயும் திருவிசலூர் கோயிலையும் இந்த சிவயோகநாதர் கோயிலையும் குடமுழா இருந்திருக்குது. அது இப்ப எங்க போச்சுன்னு நமக்கு தெரியல. அப்ப ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு விசேஷம், ஒரு திருவிழால அந்த குடமுழா வாசிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, இங்க சாக்கை கூத்து நிகழ்த்தப்பட்டிருக்குன்ற ஒரு செய்தி நமக்கு தெரியுது. அந்த சாக்கை கூத்து நிகழ்த்துற அந்த ஆர்டிஸ்டுக்கு, அது கலைஞருக்கு
நம்ம இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவோம், அரிதாரம் சொல்லுவோம். அந்த ஒப்பனை பொருட்கள் வந்து அரிதாரம் சொல்லுவோம். அந்த அரிதாரத்தை தயார் பண்றது இயற்கையான பொருட்கள். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டிபிஷியலா அதை தயார் பண்றோம், கலரிங் பவுடர்ஸ் தயார் பண்றோம். அப்படி இல்லாம மை எண்ணெய், அந்த மை எண்ணெய்ன்றதே தனியா தயார் பண்ணிருப்பாங்க போல, சாதாரண எண்ணெய் இல்ல போல அது. அந்த மை எண்ணெய், அதுக்கு வந்து மாவுக்கு அரிசி, அப்புறம் மஞ்சள், அதெல்லாம் கலந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆர்டிஸ்ட்குள்ள ஒப்பனைக்குள்ள அந்த பொருளை வந்து தயார் செஞ்சிருக்காங்க. அப்புறம் வண்ணார் புடவையின் போது ஒரு விசேஷம் சொல்லும்போது அந்த பந்தல்ல நம்ம கட்டுவோம் இல்லையா, அதுக்கு வண்ணார் புடவையா, இல்ல இந்த ஆர்டிஸ்ட் வந்து நடனம் ஆடுறதுக்கு பெரும்பாலும் ஆண்கள் தான் ஆடிருக்காங்க, ஆண்கள் வந்து பெண் வேஷம் போட்டுட்டு ஆடுறதுக்காக அவசரம் அந்த வண்ணார் புடவை கொடுத்தாங்களா, இந்த மாதிரி நிறைய ஆய்வுக்கு உட்பட வேண்டிய விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. இதுலயும் பாருங்க, அவ்வாண்டு ஸ்ரீகாரியம் செய்வாரே இடக்கடவராகும், இப்பரிசு 6 அங்கம் ஆடி இந்நிலமும் மனையும் சந்திராத்தவள் அப்படின்னு வந்து இருக்குது. 6 அங்கம் ஆடி இருக்காங்க. அந்த கல்வெட்டு பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க போய் இதை ஒரிஜினல் இன்ஸ்கிரிப்ஷனை படியெடுத்தோம். இப்ப நீங்க எனக்கு பின்னாடி அந்த கல்வெட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதை இதுல வந்து எனக்கு சரியா நான் நகர்ந்தேன்னா அதை காட்ட முடியாம போயிடுன்றதுனால நான் இங்க உட்காந்து காட்டிட்டு இருக்கேன். எனக்கு சுற்றிலுமே அந்த கல்வெட்டு இருக்கு, அதை நீங்க அப்புறமா பார்க்கலாம். இந்த பாருங்க, இதுதான் அந்த கல்வெட்டு எஸ்டாமேஜஸ். தெரியுதா உங்களுக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, மை ஃபர்ஸ்ட் லெட்டரு, இது ஏ எண்ணெய், எண்ணெய் எண்ணெயை சேர்த்து எழுதிட்டாங்க. ஏ எண்ணெய்ன்னு எழுதல, எண்ணெய்ன்னு போட்டாங்க, இன்னெண்ணையும் சேர்த்து எழுதிட்டாங்க. மை எண்ணெய் நாழியும் தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இதுல எழுத்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன். நாழியும், அப்புறம் மாவரிசி நாழியும், மஞ்சள் ஐம்பலம், எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கல்வெட்டை நாங்க போய் காலையிலேருந்து தேடி தேடி இது ஒரு 3:30 மணிக்கு இந்த கல்வெட்டை பார்த்தோம். கொதிக்கிற வெயில்ல இது வந்து தெற்கு பகுதியில இருக்குது. அந்த அந்த கோயிலுடைய சுவர்கள்ல இருக்கிறதா பதிவா இருக்கு. ஆனா கோயில் சுவர்கள்ல எங்கேயும் இல்லாம 2வது தெற்கு பகுதியில தனியா ஒரு பேனல் இருக்கு, அதுல இந்த கல்வெட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். காலையிலேருந்து நாங்க சாப்பிடாது போகாது வராது எல்லாமே மறந்துட்டு அந்த கல்வெட்டை நாங்க உடனே படியெடுத்தோம். எங்களுடைய என் கூட இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிற என்னுடைய திட்டத்து உதவியாளர்களும் என்னுடைய பிஹெச் மாணவனும் எல்லாரும் சேர்ந்து இந்த கல்வெட்டை வந்து படியெடுத்தோம். உங்களுக்கும் ஏன் நான் அதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க களப்பணி போகும்போது இது மாதிரி கல்வெட்டுகள் இருக்கும்போது அங்க என்ன இடர்பாடு இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி கல்வெட்டு கிடைக்கும் போது அதை வந்து நீங்களும் எப்படியான ஒரு இடத்துல அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து கொடுங்க அப்படின்றதுக்காக நான் அதை சொல்றேன். இதுல எவ்வளவு அழகா அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சாக்கை கொடுக்கறதுக்காக கொடுத்து கொண்ட நிலம் அப்படின்றாங்க, 6 அங்கம் ஆடுறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. அது போல சாந்தி கூத்து அப்படின்னு ஒரு கூத்து வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த சாந்தி கூத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாந்தி கூத்துல பல வகையான கூத்துக்கள் இதுல வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. இந்த சாந்தி கூத்துன்றது ஒரே ஒரு கூத்து மட்டும் இல்ல, இதுல வந்து மெய்ப்பாடு, அங்கம், அதுக்கப்புறம் கர்ணம், கிட்டத்தட்ட நாடகமும் சாந்தி கூத்துல ஒரு வகைதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில நமக்கு வந்து சாந்தி கூத்து பற்றிய குறிப்புகளும் நமக்கு கிடைக்குது. அதுல எந்தெந்த கோயில்ல கிடைக்குதுன்னு சொல்லும்போது பார்க்கும்போது 985 முதலாம் ராஜராஜனோட கல்வெட்டுல சாந்தி கூத்து கிடைக்குது. அது போல 1012 முதலாம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டு, ஆத்தூர்லயே அதாவது சேலத்திலேயே இவ்வளவு கல்வெட்டுல சாந்தி கூத்து பற்றிய குறிப்பு கிடைக்குது. அது மாதிரி 1049 முதலாம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டுல கிடைக்குது. விக்ரம சோழனுடைய கல்வெட்டுலயும் சாந்தி கூத்து பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. இப்ப நீங்க அந்த சாந்தி கூத்து அப்படின்ற டெர்மினாலஜி புதுக்கோட்டையில வியாகரபுரீஸ்வரர் கோயில்ல கிடைச்ச கல்வெட்டை நம்ம உங்களுக்கு எவிடன்ஸா நான் கொடுத்துருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா, கோயிலில் வைகாசி திருவாதிரை விழா நடக்கும்போது 6 முறை சாந்தி கூத்து ஆடியதற்காக நாச்சி உமையாழ்வி, இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க. அதுல வந்து கூத்து, ஆரிய கூத்தும் சரி, சாக்கை கூத்தும் சரி, தமிழ் கூத்தும் சரி, பெண்களுடைய பெயர்கள் இடம்பெறல இல்லையா. அதுல வந்து ஆண்கள் தான் ஆடினதா இருக்குது. ஆனா இந்த சாந்தி கூத்து மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டா, நாச்சி உமையாழ்வி அப்படின்ற ஒரு பெண்ணோட பெயர் வந்து இடம்பெறுது. இந்த சாந்தி கூத்து பெண்களும் ஆடியிருக்காங்க. சாந்தி கூத்து ஆடியதற்காக நாச்சி உமையாழ்வியார் சதுரவிடங்க நங்கைக்கு நிலம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற செய்தி இதுல உங்களுக்கு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட நிலத்துல பயிர் விளைந்தாலும் விளையாவிடனும் கூத்து நடைபெற வேண்டும், அவர்களுக்கான காணியும் வழங்கப்பெற வேண்டும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. இது எவ்வளவு கொடுமை பாருங்க. ஒரு ஆர்டிஸ்டுக்கு நிலம் கொடுக்குறாங்க, நிலம் கொடுக்கும்போது அவங்க காணியா கொடுத்துருக்காங்க, வம்சத்துக்கும் அந்த அவங்க வழி வழியா அவங்களுடைய வம்சத்தினருக்கும் அது கொடுக்குறாங்க. சாந்தி கூத்து காணி ஒரு குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட் கொடுக்குறாங்க. இப்ப இதுல இந்த நாச்சி உமையாழ்விக்கு கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வம்சத்தினர் எல்லாருமே அதை அனுபவிச்சுக்கலாம். ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அந்த பயிர் விளைஞ்சாலும் விளையாட்டினாலும் அவங்க கூத்து பண்ணணும்னா அவங்க எப்படி சாப்பிட முடியும்? அதை பத்தி அரசாங்கம் யோசிக்கல. அவங்களுக்கு நிலம் கொடுத்துட்டோம், அதுல இருந்து நின்று ஏன் இந்த மாதிரி ஒரு செக் வைக்கிறாங்க அப்படின்னா, அது மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா.
ஒரு விஷயத்த கல்வெட்டு வந்து இப்ப பதிவு செய்யுது அப்படின்னா, இப்ப வந்து இதற்கு அகுதம் விளைவித்தான், இத்தர்மத்துக்கு அகுதம் விளைவித்தான், கங்கை கரையிலே காராம் பசுவை கொன்ற பாவத்திலே போக கடவதாக அப்படின்னு ஒரு கல்வெட்டு சொல்லுது அப்படின்னா, அதுக்கு வந்து இன்டைரக்டா என்ன அர்த்தம்னா, எவனோ அகுதம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். சரியா? அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு காலகட்டத்துல அங்க பயிர் விளையாதனால அவங்க இந்த கூத்த நடத்திருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்றாங்க, நீ பயிர் விளைந்தாலும் விளையாவிட்டாலும் இந்த கூத்து நடைபெறணும் அப்படின்றத அங்க பதிவு செய்யறாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம அதுல பார்க்கணும். இதுதான் அந்த கல்வெட்டு பாருங்க. வைகாசி திருவாதிரை திருநாளும் கண்டு திருநாளுக்கு கூத்தாடுகைக்கு காணியாக திரு வேங்கவாயல் சபையார் பக்கள் விலை கொண்டு வரியில் இறைச்சு கொண்ட சருகிலி வயலாக புறவரி வயலுக்கு எல்லையாவது கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த சாந்தி கூத்துன்ற பத்திய குறிப்பும் கிடைக்குது, அவங்க அந்த ஆர்டிஸ்ட் யாருன்ற பேரும் நமக்கு இது கிடைக்குது. அதே மாதிரி பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கல்வெட்டு. திருடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயில்ல இருக்குது. தேசி அப்படின்ற ஒரு கூத்து இருந்ததா சொல்றாங்க. அந்த கோயில்ல வந்து தேசி பாடுறதுக்கு தலைக்கோலிக்கும் நிலக்கொடை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த விஷ்ணு கோயிலோட பேரே தலைக்கோலி விண்ணகர் அப்படின்றது. இப்ப தலைக்கோலின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த தெரியாதவங்க யாரும் இருந்தாங்க ஃபைனலா கேளுங்க, உங்களுக்கு ஏதான சந்தேகம் இருந்தா. தலைக்கோலின்றது பெரும்பாலும் நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு சிறந்த நாடகத்தை, அதாவது நடனத்தில் சிறந்த ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சிறந்த நடனத்தில் சிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேர் தலைக்கோழி அப்படின்ற பட்டம் இல்லையா. கோழி அப்படின்றதுக்காக நம்ம இதை பெண்ணுன்னு எடுத்துக்கிறோம். தலைக்கோழிக்கு சிறந்த ஒரு நடன மங்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி கொடுக்கும்போது இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோயிலில் கூடத்தை இருந்து உடையார் திரு ஓலக்கமாய் இருக்க. ஓலக்கம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சுவாமி என்ன சொல்றோம், மண்டபத்துல கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா, எதனா விசேஷம்னா என்ன பண்ணுவாங்க, உற்சவமூர்த்தியை கொண்டு வந்து வெளியில வைப்பாங்க. உற்சவமூர்த்தி பிரதர்ஷனை போயிடுவாரு, ஊர் சுத்திட்டு வந்துடுவாரு. அந்த சாங்டத்திலே இன்னொரு சுவாமி இருப்பாரு, கர்ப்பகிரகத்துல சாமியோட இருக்கக்கூடிய ஒரு சாமி இருப்பாரு. அவரை கொண்டு வந்து வெளியில ஓலக்கம்னா மண்டபத்துல வைப்பாங்க, மக்கள் பார்க்கறதுக்கோசரம் வைப்பாங்க. அப்ப அந்த திரு ஓலக்கமா இருக்க தேசி பாடும் காஷ்யபன் கண்டன் எழுபனை தேவனும் இவன் தேசி பாட தேசி பாடுவார்க்கு அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து பாடுவான். அப்படி வச்சு வைக்கும்போது காஷ்யபன் கண்டன் அப்படின்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இவன் தேசி பாடும்போது மற்றவங்களை என்ன பண்ணணும், அவங்க கூட சேர்ந்து பாடியிருப்பாங்க பொழுது. இவங்களுக்கு நிலம் வேலியும் இவன் எழுபனை தேவனுக்கும் இவன் அண்மையத்தாருக்கும் வழி வழி சந்திராயத்தவர் இவனுக்கு வேலி நிலம் நிபந்தம் செய்து கொடுக்க அப்படின்னு. இதை யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, பரிசாவது திருவிடைமருதில் தலைக்கோழிக்கு, திருவிடைமருதில் மகாதேவருக்கு, திருவிடைமருதில் தலைக்கோழி விண்ணகர் விஷ்ணுக்களுக்கும் ஆக நக்கன் தலை இருவெளி அவங்களுக்கு கொடுத்த நிலத்தை என்ன பண்ணிருக்காங்க, இந்த தலைக்கோழிக்கு கொடுத்த நிலத்தை அந்த அம்மா வந்து இந்த டான்ஸ் ஆடுற தேசி பாடுற காஷ்யபனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். இதுல இருந்து என்னன்னா, தலைக்கோழிகள் வந்து எப்படி தேவரடியார்கள் வந்து நிறைய டொனேஷன்ஸை கொடைகளை வந்து கோயிலுக்கு வந்து கொடுக்குறாங்களோ, அதே போல இந்த தலைக்கோழி பாருங்க, அந்த அம்மா பேர்லயே ஒரு விண்ணகர் விஷ்ணு கோயிலே அந்த அம்மா பேர்ல இருக்கு. அரசனுடைய பேர்ல கோயில் இருக்கு. இப்ப பார்த்தோம் ராஜராஜேஸ்வரம் பார்த்தோம், இந்த பஞ்சவன் மாதீஸ்வரம் பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா இவரு மகேந்திரவர்மன் கட்டின இதுக்கு வந்து லட்சிதாய சொல்றாரு தன்னோட பேர்ல. இந்த மாதிரி வந்து அரசனுடைய பெயர்கள்ல கோயில்கள் எடுக்கும்போது ஒரு தலைக்கோழி தன்னுடைய பேர்ல ஒரு விஷ்ணு கோயில கட்டியிருக்காங்க. அப்பனா அவங்க எல்லாம் சமுதாயத்துல எவ்வளவு பணக்காரவங்களா இருந்திருப்பாங்கன்றத பாருங்க. இதுதான் அந்த கல்வெட்டு திருடை மருத்துவ பார்த்தோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் கல்வெட்டு இப்ப அண்மையில நேத்தி போய் நான் வந்து முந்தா நாள் போய் அதை எஸ்டாமேஜஸ் எடுத்து வந்தேன். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கல்வெட்டு படிங்க, உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ யாண்டு 13வது 4202 திருவாரூடையார் வீதி விடங்க தேவர் தேவஸ்ரீயின் திருக்காவணத்தை, திருக்காவணம்னா பந்தல், எழுந்தருள இருந்து பூங்கோயில் நாயக தலைக்கோழியை ஆட்டம் கண்டருள. எவ்வளவு அழகா கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது சுவாமி வந்து வீதி விடங்கர், உங்களுக்கு தெரியும் வீதி விடங்கர்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம உற்சவமூர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, அவர் தான் வீதி விடங்கர்ன்றாங்க. ஏன்னா திருவாரூருடையார் வீதி விடங்கர், அவருக்கு பேரு திருவாரூருடையார் மூல விடங்கர்னு சொல்லுவாங்க, மூலஸ்தானத்து விடங்கர்னு சொல்றாங்க. உள்ள வந்து கர்ப்பகிரகத்துல இருக்கிற சுவாமிய இவரு வீதி விடங்க தேவர்னா பிரதட்சிணமூர்த்தி, வெளியில போற உற்சவமூர்த்தி இவரு. அவர் வந்து அந்த பந்தல்ல இருக்கும்போது தேவஸ்ரீயன் பந்தல், அந்த பந்தலுக்கும் பேர் சொல்றாங்க பாருங்க, தேவஸ்ரீயன் திருக்காவணத்தை எழுந்தல் இருக்கும்போது. இன்னொரு விஷயம் இங்க என்ன கிடைக்குது, அது பூங்கோயில்னு சொல்றாங்க. இப்ப மாடக்கோயில், இளங்கோயில், கூடக்கோயில் அப்படிலாம் நம்ம வந்து கோயில்களுடைய அந்த தமிழ் ஆசிரியர்கள் இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
ஏன்னா செங்கனான் அப்படின்ற ஒரு சோழ மன்னன் வந்து எண்தோள் ஈசருக்கு எழுமாட கோயில் செய்தான்னு சொல்லி வருது. இதுல பூங்கோயில்ன்றாங்க. திருவாரூர் கோயில் வந்து பூங்கோயில் சொல்றாங்க. அதுல நாயக்க தலைக்கோழி எவ்வளவு அழகா கொடுக்குறாங்க பாருங்க. தலைக்கோழினாலே சிறந்த டான்சர் அவங்க, நடனத்துல சிறந்தவங்க தான் தலைக்கோழி. அதுலயும் இந்த அம்மா தலைவி நாயக்க தலைக்கோழி ஆட்டம் கண்டர்ல சுவாமி வந்து இந்த தலைக்கோழிய டான்ஸ் ஆடும்போது எழுந்து பாக்குறாராமா. ஆட்டம் கண்டர்ல நம் மக்கள் வீர சோழ அணுக்கரை வீரனுக்க செய்யும் வீரனுக்க விஜயம் பாடி பூங்கோயில் நம்பிக்கை பிரம்மதேயம் கொடுத்துருக்காங்க. இங்க 2 விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து இந்த கோயில்ல திருவாரூர் கோயில்ல சுவாமி பிரதட்சணம் வந்து அந்த மண்டபத்துல சுவாமி இருக்கும்போது இந்த தலைக்கோழி நாயக தலைக்கோழி வந்து டான்ஸ் ஆடினது. இன்னொரு விஷயம், அதே கோயில்ல இந்த வீர சோழ அணுக்கன் அப்படின்றவருக்கு விஜயம் பாடியிருக்காங்க. எப்படி அரசருக்கு பாடுறாங்களோ அதே போல வீர சோழ அணுக்கர் அப்படின்னா பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்லலாம். அணுக்கர் பறவை பிராட்டியா இருக்காங்க இல்லையா, ராஜேந்திர சோழனுடைய அணுக்கிதான் அவங்க இல்லையா. அந்த பறவை பிராட்டியான்றவங்க ராஜேந்திர சோழனுடைய, நிறைய பேர் அதை கீப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன சொல்றது ஆசிய நாயக்குன்னு சொல்லலாம். அவங்க அரசியல் கிடையாது, இருந்தாலும் அவங்களுக்கும் அரசி கொடுக்குற அத்தனை சிறப்பும் வந்து ராஜேந்திரன் வந்து கொடுத்திருந்தாரு. அவங்களும் ஒரு அணுக்கி தான். அப்ப இந்த வீர சோழ அணுக்கனுக்கு கிட்டத்தட்ட அரசனுடைய பர்சனல் செக்ரட்டரின்னு சொல்லலாம், அந்தரங்க செயலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த அணுக்கருக்கு வந்து வீர அணுக்க விஜயம் அரசனுக்கு பாடின மாதிரி பாடியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த கல்வெட்டுல இருந்து நமக்கு கிடைக்குது. இப்ப பாடி பூங்கோயில் நம்பிக்கை பிரம்மதயம் வாயற்றூரில் இறையடி நிலமான கனகராயன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த பேர் கூவப்பட்ட நிலம்னு சொல்லுவாங்க. இதுல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதனால அதாவது உங்களுக்கு நீங்க ஒரிஜினல் கல்வெட்டு எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணுன்றதுக்காக நான் அந்த எக்ஸ்ட்ரா பேஜஸும் இதுல வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இருக்கு பாருங்க ஹிஸ்டரி. இதுக்கு வந்து அரசன் யாருன்னு இந்த கல்வெட்டுல இல்ல. இதுல திருவாரூர் உடையார் வீதி விடங்க நாயர். உங்களுக்கு கல்வெட்டு புரியணுன்றதுக்காக நான் தமிழ்ல அடிச்சிட்டேன். இதுல எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது தலைக்கோழி பாடி பூங்கோயில் மயிலுக்கு பிரம்மதேயம் ஆகான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பாருங்க கீழே வந்து 3வது ஸ்டான்ஸ்ல தலைக்கோழிமை ஆட்டம் கண்டருல அப்படின்னு சொல்றாங்க. நாயக தலைக்கோழிமை ஆட்டம் கண்டர்லன்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கல்வெட்டுல ஒவ்வொரு விஷயமா நம்ம போய் எடுத்துதான் நம்ம பார்க்க முடியும். அது போல இந்த சாந்தி கூத்தோட ஒரு வகை வந்து மெய்க்கூத்து அப்படின்றது. அந்த மெய்க்கூத்தும் ஆடுறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. மெய்க்கூத்துன்ற உடல் எல்லாமே, சாந்தி கூத்து ஆரிய கூத்து எல்லாமே உங்களுடைய உடல் அங்கம் வச்சுதான் ஆட முடியும். மெய்க்கூத்து அப்படின்றது வந்து இந்த கர்ணங்களை பேஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு கூத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கண்டியூர் கல்வெட்டுல அந்த மெய்க்கூத்து பற்றிய குறிப்பு வந்து நமக்கு கிடைக்குது. அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கூத்துகள் இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி கூத்து கிடைக்கும் போது இந்த தேவரடியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து நம்ம 3 கேட்டகரியா நம்ம கல்வெட்டுகளை வச்சு பிரிச்சுக்கலாம். அதுல வந்து தலியிலார்னு ஒரு குரூப்பு, ரிஷபத்தலியிலார்னு ஒரு குரூப்பு, அது மாதிரி இவங்க வந்து தேவரடியார், இந்த 3 பிரிவுகள் இருக்காங்க. இந்த திருவொற்றியூர் கல்வெட்டுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த சுவாமி வந்து பிரதர்ஷனம் போகும்போது வெளியில உலா வரும்போது அதை வந்து உலான்னு சொல்ல மாட்டாங்க, சுவாமி எழுந்தர்லன்னு சொல்லுவாங்க. எழுந்தருளும் போது ஒரு 20 தேவரடியார்கள் வந்து பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு போயிருக்காங்க. அது திருப்பதியும் விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க, திருப்பதியத்தை ஆடியிருக்காங்க. அதே இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, ஆடிட்டும் போயிருக்காங்க. அகமார்க்கம் அப்படின்றது இந்த சாந்தி கூத்துல ஒரு வகையா சொல்றாங்க. அகமார்க்கம் அப்படின்னா என்னன்னா, இறைவனை வந்து காதலனா நினைச்சு பாடுறது. ஆரம்பத்துல அது வந்து தலைவனுக்காக பாடினதுன்னு சொல்றாங்க. மாதவி பாடினது கூட அகமார்க்கம் தான் சொல்றாங்க. அதாவது தலைவனை வந்து சாந்திப்படுத்துறதுக்கோசம், தலைவனை வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்காக ஆடப்படுற ஆடல் பாடல்னு சொல்றாங்க. அந்த அகமார்க்க பாடல் வந்து திருவொற்றியூர் கல்வெட்டுல அகமார்க்கம் பாடின தேவரடியார்கள் பற்றிய குறிப்புகள் நமக்கு வருது. அது போல இன்னொரு கல்வெட்டுல பாத்தீங்கன்னா, அந்த அகமார்க்கம் பாடினதுக்காக ஒரு ஊரையே உருவாக்கின நல்லூர் அப்படின்ற உருவாக்கின தலைக்கோழி அவங்க டான்ஸ் ஆடி இருக்காங்க. அதுக்காக 3ஆம் ராஜராஜன் என்ன பண்றாருன்னா, ஒரு ஊரையே பிரம்மதேயத்துக்கு ஒரு காலத்துல பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்தாங்க. அந்த 3ஆம் ராஜராஜன் என்ன பண்றாருன்னா, அந்த பிரம்மதேய நிலத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்து அந்த உருவாக்கின நல்லூர் அப்படின்றத அந்த தலைக்கோளுடைய பேர்லயே உருவாக்கின நல்லூர்னு ஒரு ஊரையே என்ன பண்றாரு, தானம் கொடுக்குறாரு. அந்த உருவாக்கின தலைக்கோழி ஆடின டான்ஸ அவர் உட்கார்ந்து பாக்குறாரு. அரசர்கள் நின்று அந்த டான்ஸை வந்து முழுமையா அந்த நடனத்தை வந்து அவர் பார்த்ததா ஒரு கல்வெட்டு, நம்ம திருவொற்றியூர் கல்வெட்டு வந்து நமக்கு குறிப்பிடுது. இந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனும் நமக்கு கல்வெட்டுல இருந்து கிடைக்குது. அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுதான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்துல முக்தீஸ்வரர் கோயில்ல பாத்தீங்கன்னா
நமக்கு இப்ப சோழர் காலத்துல தான் தேவரடியார்கள் இருக்காங்க, கூத்திகள் பற்றிய குறிப்புகள் கிடைக்குது. ஆனா அதுக்கெல்லாம் துவக்கமா இருக்கக்கூடியது இந்த கல்வெட்டு. இது வந்து நந்திவர்மனுடைய கல்வெட்டு. இந்த நந்திவர்மனுடைய அந்த அத வந்து இந்த கோயிலை கட்டினது வந்து தர்ம மகாதேவி அவரோட ஒய்ஃப் கட்டியிருக்காங்க. அந்த விஷயத்தை இந்த கல்வெட்டு சொல்லுது. சொல்லும் போது பாத்தீங்கன்னா 42 கூத்திகள். இந்த இந்த கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா இந்த கோயில்ல கிட்டத்தட்ட 42 கூத்திகள் இருந்த விஷயத்த வந்து இந்த கல்வெட்டு சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் பாருங்க, ஏதானும் முன்னோட்டு பின்னோட்டு இருக்கான்னு பாருங்க. அணியாதித்தி, அதிமானி, அவ்வடி, குணத்துங்கி, இல்லையா, குமரடி, சிந்தடி, திகைமானி, நங்காடை, பாதடி, பெருநங்கை, பொன்னடி, இது போல இவங்களுடைய பெயர்கள்ல எந்த முன்னோட்டும் பின்னோட்டும் இல்லாம சாதாரண ஒரு பெயர்கள் மட்டும் இவங்க கொடுக்குறாங்க. இதுல இருந்து இவங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ் இல்ல. ஆரம்ப காலத்துல கூத்திகள் சாதாரணமா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வர வர அவங்க தேவரடியார் ஆகும்போது அரசாங்கத்துடைய ஆதரவும் அது பொருளாதாரமும் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்காங்க. இதை போன்ற பல கோணங்களை நம்ம வந்து இதை பார்க்க முடியுது அப்படின்றதுக்காக இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பாருங்க, இதுல வந்து 12 கூத்திகளை மெய்து கொடுத்தேன், முதல் 30 இப்பன்னிருவர் ஏற்றி 44 அந்த கம்பனத்து கொடுத்தேன். தர்மமாதேவியன் இத்தளிப்புறமான நாய் வெட்டி குலத்தரும். இந்த தர்மமாதேவி நான் ஏற்கனவே சொன்னேன். அவரு அவங்களுக்கு வந்து அந்த அம்மா வந்து கோயிலையும் கட்டி இந்த கூத்திகளையும் அந்த கோயிலுக்கு டான்ஸ் ஆடுறது கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது, ஒரு கோயிலை நடத்தினா அதுல வந்து அந்த கோயிலுக்கு வந்து நிவேதம் பண்றதுக்கு மட்டும் இல்லாம அந்த கோயில்களை விழாக்கள் நடத்துறதுக்கு கலைஞர்களையும் கொடுத்து அந்த கலைஞர்களுக்கான காணிகளையும் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த தட்டழிவு இருவரை கொண்டு அமுதரையன் ஞாயிற்று காணி இவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. தட்டழிவு அப்படின்றது, தட்டு அப்படின்றது ஒரு இசைக்கருவின்னு சொல்லி மீனாட்சி சொல்றாங்க. பேராசிரியர் சுப்பராயலும் என்ன சொல்றாருன்னா, தட்டழிவுன்றது ஒரு பறை போன்ற ஒரு இசைக்கருவி, அதை தட்டுவதற்காக கொட்டுவதற்காக கொடுத்த காணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது போல இந்த முத்தீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் உங்களுக்கு நான் இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதுமாரி திருவள்ளம் சிவன் கோயில்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குருடர்கள் வந்து ஒரு 16 பேர் வந்து திருப்பதியம் பாடுறதுக்காக திருவள்ளம் கல்வெட்டுல கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் கூத்தாடுறதுக்கு தேவரடியார்கள் அவங்க வந்து அகமார்க்கம் ஆடி இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தெரியுது. ஒரு பக்கம் பார்க்கும்போது பெரிய கோயில் கல்வெட்டுலயே 48 பிடாரர்கள் என்ன பண்ணிருக்காங்க, திருப்பதியம் பாடுறதுக்காக நியமிச்சிருக்காங்க. இந்த திருவள்ளம் கல்வெட்டுலயும் திருப்பதியம் பாடுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, பிடாரர்களை நியமிச்ச செய்தி சொல்லுது. அது மாதிரி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இப்ப ஆரியம் பாடுவார், தமிழ் பாடுவார் நம்ம பாக்குறோம். முன்னாடி நான் சொன்ன ஆரிய கூத்து, தமிழ் கூத்து. அப்ப சோழர்களா இருக்கட்டும், எந்த மன்னர்களா இருந்தாலுமே இடைக்காலத்துல கிபி 6ஆம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்துக்கலாம், சமஸ்கிருதத்தையும் ஆதரிச்சிருக்காங்க, தமிழையும் ஆதரிச்சிருக்காங்க. தமிழ்ல பாடுறதுக்கும் ஆள் வச்சிருக்காங்க, சமஸ்கிருதத்துல பாடுறதுக்கும் ஆள் வச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு 2 பேரையுமே அவங்க சமமா ஆதரிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரியுது. இந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுல 48 பேர் திருப்பதியும் விண்ணப்பம் செய்வார் அப்படின்னு தான் வருது. திருப்பதியும் விண்ணப்பம் செய்யும் பிடாரர்கள் தான் வருது. அப்ப பிடாரர் அப்படின்னு அவங்கள சொல்லியிருக்காங்க. திருப்பதியும் விண்ணப்பம் செய்துவான்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஓதுவார்னு சொல்றோம். அந்த ஓதுதல், ஓத்தல் அப்படின்ற முறை நம்மகிட்ட கிடையாது. அது சமஸ்கிருதத்தை சார்ந்தது. ஆனா நம்ம சமஸ்கிருதம் வேண்டாம்னு சொல்றோம். ஆனா தமிழ்ல வந்து விண்ணப்பம் செய்வார்னு சொல்றது கிடையாது, பிடாரர்னு சொல்றது கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியல. எனவே நான் இதுல இன்னொரு விஷயத்தை என்ன பதிவு செய்ய விருப்பப்படுறேன்னா, நம்முடைய பழமையான கல்வெட்டுக்கள்ல என்ன வார்த்தைகள் இருக்குதோ அதை நம்ம பயன்படுத்தி பழகணும். நான் வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன், வகுப்பு மாணவர்களுக்கு, நீ தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரம்னு சொல்லு, இல்ல அதுதானே பெரிய கோயில்ல சொல்லியிருக்காங்க, நீ ஏன் பிரகதீஸ்வரர்னு சொல்ற, பெரிய கோயில்னு சொல்லாத, ராஜராஜேஸ்வரம்னு பழகணும் இல்லையா நம்ம. அது போல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த திருப்பதியும் விண்ணப்பம் செய்தார், எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. திருப்பதியும் விண்ணப்பம் செய்யும் பிடாரர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில்ல மீதி பேர் 2 பேர் உடுக்கை வாசிச்சிருக்காங்க. உடுக்கை கொட்டுவான், மத்தளம் வாசிப்பார். அந்த சொல்லாட்சியிலேருந்து உடுக்கைனா கொட்டணும், மத்தளம்னா வாசிக்கணும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியுது. அப்ப இசை கருவிகள் பற்றிய குறிப்புகளும் நமக்கு என்ன இருக்கு, அது நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 40-50க்கு மேற்பட்ட இசைக்கருவிகளை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. இப்ப அதோட கல்வெட்டு வாசகம் நீங்க பாக்குறீங்க. உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையாருக்கு திருப்பதிய விண்ணப்பம் செய்ய உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கொடுத்த பிடாரர்கள் 48 இவர்களில் நிலையாய் உடுக்கை வாசிப்பான் ஒருவரும். அதுக்கப்புறம் வருது அந்த கல்வெட்டு. அதுக்கப்புறம் மத்தளம் கொட்டன்னு சொல்லி முடிஞ்சிடும். அது ஃபுல்லா போட்டா டைம் இல்லைன்றதுக்காக நான் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது அதே மாதிரி
திருவாமத்தூர் ஆளுடைய அழகிய தேவர், நான் ஏற்கனவே சொன்னேன், குருடர்கள் வந்து திருப்பதியம் பாடியதுக்கு பாடியிருக்காங்க. அவங்களுக்கு திருப்பதிய காணி அப்படின்ற பேர்ல நிலதானம் கொடுத்துருக்காங்க. திருவாய் மொழிந்து திருமுகம் பிரசாதம் செய்து வந்தமையில் இக்குருடர்கள் முன்பில் ஆண்டுகள் அனுபவத்தின்படி பாடி வரும் குருடர்கள் பேர் பதினருவரும் இவர்களுக்கு கண்காட்டுவார் ராஜராஜ பிச்சனுக்கும் இவன் வர்க்கத்தாருக்கும் இக்கோயில் திருப்பதிய காணியாக இவ்வூர் முதல் காணியாக கொடுத்தோம். பாருங்க, குருடர்களுக்கும் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பாருங்க தான் குருடதானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, அவங்க ஒதுங்கி வாழல, இறைவனை பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு கண்காட்டுவாருக்கும் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க, அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஊழியம் கொடுத்துருக்கு. திருப்பதியங்கள் பாடுறதுக்கு திருப்பதிய காணிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது இந்த கல்வெட்டு மூலமா நமக்கு தெரியுது. இதுதான் அது. இந்த விஷயமா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் இந்த சாந்தி கூத்தன் ராஜராஜேஸ்வர நாடகமாட, இது வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில்ல உள்ள கல்வெட்டு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ராஜராஜேஸ்வர நாடகமாட, நீங்களுமே இதை படிக்கலாம் அந்த கல்வெட்டுல இருக்கிறத. ராஜராஜேஸ்வர நாடகமாட இந்த இருக்கு பாருங்க. நித்த நெல்லு தூணியாக நிபந்தம் செய்த நம் திருவாய் கேள்விப்படி சாந்தி கூத்தன் அப்படின்னு வருது. இந்த சாந்தி கூத்துன்றது லேடிஸும் ஆடிருக்காங்க, உமையாழ்வி பார்த்தோம். இப்ப வந்து இதை சாந்தி கூத்து ஆடுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, நிலதானம் கொடுத்துருக்காங்க. இது 3ஆம் ராஜராஜன் காலத்து கல்வெட்டு பெரிய கோயில்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜராஜன் நாடகம் அப்படின்றது மட்டும் இல்லாம பூம்புலியூர் நாடகம், கன்னிவன புராணம் போன்ற புராணங்களை நாடகமா நிகழ்த்திருக்காங்க அப்படின்றதுக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கல்வெட்டு ஒரு எடுத்துக்காட்டு. இதுல பூம்புலியூர் நாடகம் செய் நாவலன் என்பவர் கன்னிவன புராணம் பாடி நாடகமும் செய்துள்ளார். இவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, பாலையூர்ல சிறப்பா 2 போகம் விளையக்கூடிய ஒரு நிலத்தை வந்து குலோத்துங்க சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன் என்ன பண்ணிருக்காரு, தானமா வழங்கியிருக்காருன்ற செய்தி இதுல கிடைக்குது. அது மாதிரி திருநல்லூர், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கல்வெட்டு. அந்த திருநல்லூர்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த திருநல்லூரே அமர்நீதி நாயனார் அப்படின்ற ஒரு நாயனார் வந்து புராணம் வந்து அங்க சொல்றாங்க. அந்த நீங்க திருவிளையாடல் புராணம் தெரிஞ்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த கோவணம் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு சிவன் வந்து அவரை திருவிளையாடல் பண்றாரு. திருப்பி என்னோட கோவணம் தான் வேணும்னு சொல்றாரு. அவர் வந்து ஐயோ நான் தோச்சு காயப்பட்டது எங்கேயோ காணா போயிட்டு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு நான் புதுசு கொடுக்குறேன்னு சொல்லும் போது கூட சுவாமி வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்றாரு சிவபெருமான். அந்த நாடகம் இப்ப ஃபைனலா அவரை இது பண்ணி விட்டு அவரு ரொம்ப அவரை துன்பத்துக்கு ஆளாக்கி ஃபைனலா வந்து இறக்குற சூழலுக்கு கொண்டு போகும்போது அப்புறமா சிவன் வந்து அவரை தடுத்தாண்டார் அப்படின்ற செய்தி நமக்கு தெரியும். இந்த கோவண நாடகம் வந்து பாருங்க, அந்த ஊர்ல வந்து நாடகம் வந்து நடத்தியிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த ஸ்வஸ்திஸ்ரீ திருநல்லூர் நாயனார் கோயில் திருநாடகம் இவ்வூர் திருப்புத்தூர் மாலந்தை பட்டாரகன் வடுகனான உடைய பிள்ளைன்னு வச்சுக்கலாம், உடைய பிள்ளைன்னு இருக்கு, கோவண நாடகம் கற்றாடின இக்கோயில் தேவரடியார் மாமதலையான நெற்றி கணங்கைக்கு கோவண நாடகப்புறமாக விட்ட நிலமாவது. எவ்வளவு அழகா கொடுக்குறாங்க பாருங்க. இந்த கோவண நாடகத்தை ஒருத்தர் கத்து கொடுத்துருக்கிறாருங்க. அந்த திருப்புத்தூர் மாலந்தை பட்டாரகன் வடுகன் அப்படின்றவரு அந்த கோவண நாடகத்தை கத்துக்கிட்டு அதை வந்து ஒரு தேவரடியார் வந்து அந்த நாடகத்தை என்ன பண்ணிருக்காங்க, அங்க வந்து நிகழ்த்தி இருக்காங்க. அதுக்காக கோவண நாடகபுரம் அப்படின்ற பேர்லயே என்ன பண்ணிருக்காங்க, நிலதானம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்த இந்த கல்வெட்டு வந்து நமக்கு சொல்லுது. இந்த காலத்துல எப்படி வந்து நாடகம் நடத்துறதுக்கு நாடகப்புறம் கொடுத்துருக்காங்க. நமக்குடைய புராணங்கள் வந்து அந்த பெரிய புராணம் சொல்லக்கூடிய அந்த நாயன்மார்களுடைய கதைகளை வந்து புராணமா நிகழ்த்துறது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்துல 2ஆம் ராஜாதிராஜனுடைய காலத்துல அந்த நாடகமானது, அந்த அமர்நீதி நாயனுடைய கதையானது நாடகமாக நிகழ்த்தப்பட்டுள்ளது என்பதற்கு நமக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா திகழுது அப்படின்றதுக்கு நம்ம இந்த நல்லூர் கல்வெட்டை சொல்லலாம். ஆனா இன்னொரு வருத்தமான நிகழ்ச்சி என்னன்னா, இப்ப அந்த ஊர்ல இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்க முடியலனால நான் நேரா போய் பார்க்கும்போது அந்த கல்வெட்டு இல்லை. அது ஒரு செய்தி, வருத்தமான செய்தி. அது போல நாடக சாலைகள் வந்து இருந்திருக்குது, கோயில்கள் வந்து நாடக சாலைகள் இருந்திருக்கு. நம்ம சிலப்பதிகாரத்தை பார்க்கும்போது நாடக கணிகைகள் இருந்திருக்காங்க, ருத்ர கணிகைன்னு சொல்லுவாங்க அவங்கள. அது மாரி சிலப்பதிகாரத்துல இருந்தே நமக்கு நாடக சாலைகள் இருந்திருக்கான செய்திகள் கிடைக்குது. ஆனாலும் நம்ம திருவிடை மருதூர் கல்வெட்டுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுரை கொண்ட கோப்பரகேசரி நாடக சாலையில் இருந்து திருவிடை மருதூர் உடையாருக்கு திரு ஓலக்கத்து 3 சந்தியும் உடுக்கை வாசிப்பான் ஒருவனுக்கு விளங்குடி தேவன் நிலத்துக்குன்னு வருது. அப்ப அந்த உடுக்கை வாசிப்பானுக்கு நிலதானம் கொடுக்குறாங்க, அதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க, நிலம் நிபந்தமா கொடுக்குறாங்க. அந்த உடுக்கை வாசிப்பவன் எங்க இருந்து வாசிக்கணும் முதற்கொண்டு சொல்றாங்க.
நாடக சாலையில இருந்து இந்த இதை பண்ணணும் நீனு அப்படின்னு. இன்னொரு விஷயம், அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணும்போது எந்த இடத்துக்கு இந்த பத்திரம் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இருந்து இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு பதிவு செய்யறாங்க. இதுல ரொம்ப அழகா அந்த 3 வேளையும் உடுக்கை வாசிக்கணும் அப்படின்றாங்க. அப்பனா ஒரு வேளை 3 கால பூஜை நடந்துக்கலாம். திருவிடை மருதூர் சுவாமிக்கு வந்து மகாலிங்க சுவாமி இன்னைக்கு இருக்கிறாரு. அதுல வந்து அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கல்வெட்டுல மகாலிங்க சுவாமி, பிரகதீஸ்வரரு அப்பெல்லாம் இருக்காதுங்க. திருவிடை மருதூர் உடையார் அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா? திருவிடை மருதூர் உடையாருக்கு அப்படின்னு தான் இருக்கும் கல்வெட்டுல. அந்த திருவிடை மருதூர் உடையாருக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த பாருங்க, உங்களுக்கு 2வது லைன்ல தெரியும். திருவிடை மருதூர் உடையாருக்கு திரு ஓலக்கத்து 3 சந்தியும். அவர் வந்து சுவாமி வந்து வெளியில வரும்போது 3 சந்தியும் நீ என்ன பண்ணணும், அந்த உடுக்கை வாசிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நிலம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இசை கலைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு கிடைச்சது வந்து அமுதரையன் ஞாயிற்றுக்காணி, மாதவ சர்மன் ஆகியோரும் தட்டொலி கொட்டுறதுக்காக நம்ம பல்லவர் காலத்தை பார்த்தோம். அது மாதிரி ஸ்ரீபலி கொட்டுவார், திருப்பலி கொட்டுவார்னு வருது. இது போன்ற சொற்கள் வந்து கல்வெட்டுல வருது. உடுக்கை வாசிப்பான் வருது, சாக்கை அந்த உடுக்கை வாசிப்பான், மத்தளம் கொட்டுவான், வீணை வாசிப்பான், நிறைய இசை கலைஞர்களுடைய பெயர்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது மாதிரி சாக்கை என்று கூத்த நிகழ்த்துறவங்க பேரு சாக்கையர், நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன். இது வந்து ஒரு காலகட்டப்படி இல்லாம கொஞ்சம் இதுவா இருக்குதுல. இது வந்து உங்களுக்கு தெரியும், நடன காட்சிகள் எங்கெங்க இருக்கு, ஓவியங்கள்ல நடன காட்சிகள் நமக்கு எங்கெங்க கிடைக்கிறது அப்படின்றத பதிவாயிருக்கு. இது இந்த சாக்கையர் கூத்து நடத்தின கேரளால இன்னுமே இது நடத்திட்டு இருக்காங்க. இவங்கதான் அந்த சாக்கையர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள். இவங்க இப்படிதான் வந்து ஆடை அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இவங்களை பற்றிய சிற்பங்கள் நமக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலே இருக்கு. அது வந்து இதுல கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இது நம்ம ஆல்ரெடி சாக்கை கூத்து பற்றி இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். அது போல பாவை கூத்து அப்படின்ற ஒரு கூத்து வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. குடக்கூத்து அப்படின்றது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து 32 ஊர்கள்ல வந்து குடக்கூத்து பற்றிய சிற்பங்கள் இருக்கு. இதை வந்து இவரு கலைக்கோவன் சார் வந்து வரலாறு அப்படின்ற ஜேர்னல்ல கொடுத்துருக்காரு. குடக்கூத்துன்னு ஒரு நூல் போட்டிருக்காரு. அந்த நூல்லையும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. மற்றபடி நமக்கு வந்து கல்வெட்டுக்கள்ல குடக்கூத்து அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கிடைக்கல. ஆனா இந்த மாதிரி ஒரு கூத்து நிகழ்ந்திருக்குன்றது அவ்வளவு சிற்பங்கள் மூலமா நமக்கு தெரிய வருது. இதுதான் அந்த சிற்பம். இந்த குடத்தை வந்து இடுப்புல வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த சிற்பம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூத்தாடிகளுக்கு கூத்தாட்டு காணி, கூத்து காணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை வந்து நம்ம பார்த்தோம். அது மாதிரி திருப்பதியை விண்ணப்பம் செஞ்சிருக்கிறவங்களுக்கும் திருப்பதிய விண்ணப்ப காணி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்படின்றத பார்த்தோம். இந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய சொல்லலாம். நேரம் ஆயிட்டுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னும் நம்ம கல்வெட்டுக்கள்ல இருந்து வந்து கலைஞர்கள் பற்றி சொல்லலாம். கலைகள் அப்படியே கலை கருவிகள்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நட்டுவாங்கம், மோர்வியம், பாடவியம், இது மாதிரி நிறைய இசைக்கருவிகள் புதிதா பெயர்கள் வந்து கொடுக்குறாங்க. வீணை சொல்றாங்க, உவச்சு சொல்றாங்க, மத்தளம் சொல்றாங்க, டமரு சொல்றாங்க, அப்புறம் வந்து திமிழை சொல்றாங்க, அப்புறம் திமிழையிலே நிறைய சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் அப்படின்ற சொல்லாட்சி வந்து காலத்தால் பிற்பட்டது. நாதஸ்வரம்ன்றது காலத்தால் முற்பட்டது வந்து அதை வங்கியம்னு சொல்றாங்க. வங்கியம்ன்றது ஒரு குழலிசை கருவியா அதை வந்து பதிவு செய்யறாங்க. அந்த குழலிசை கருவி காற்று குழல்ல இருந்து கொண்டு வந்தாங்க. நாதஸ்வரம்ன்ற சொல்லாட்சி வந்து பின்னாடி வருதுன்னு சொல்றாங்க. அந்த நாதஸ்வரமே பாத்தீங்கன்னா முகவீணைன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியோண்டு நம்ம ஒரு ஒரு முழம் தான் இருக்கு. அதை வந்து அவங்கள போட்டோ அதுல போட சொன்னேன். அவங்க வந்து லேட் ஆனதுனால போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. முகவீணை அப்படின்ற ஒரு இசைக்கருவி வந்து நாங்க நேரடியா போய் பேட்டி எடுத்தோம் நரசிங்கம்பேட்டை அப்படின்ற ஒரு இடத்துல. அந்த முகவீணை பற்றிய ஒரு குணசேகரன் அப்படின்ற ஒரு சார் வந்து அதை வச்சிருக்கிறாரு. அழகா ஒரு முழம் தான் இருக்கு, அதையும் வாசிக்கிறாங்க. அந்த முகவீணை வாசிக்கிறவங்க இப்போ வந்து ரொம்ப குறைவாயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த நாதசுரம் செய்யற இசை கலைஞர்களையும் நாங்க போய் பார்த்தோம். அது போல இசைக்கிறவங்களையும் போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட இசை கருவிகளை பற்றிய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அது போல மத்தளம் உங்களுக்கே தெரியும், கொடுகட்டி, மத்தளம், அப்புறம் இதுலயே உவச்சுன்னு சொல்றாங்க, மத்தளம் தனியா சொல்றாங்க, பறை தனியா வருது. இருக்கையிலே ரொம்ப தொன்மையான ஒரு வாத்தியம்னா பறையை நம்ம எடுத்துக்கலாம். பறை கொட்டுவார் வருது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நமக்கு கல்வெட்டுல இருந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட சங்க காலத்துல இலக்கியங்கள்ல வந்து நிறைய இசைக்கருவிகள் பற்றிய குறிப்புகள் வந்தாலுமே அது இருக்குதா இல்லையான்றத ஒரு தொடர்ச்சி வந்து நமக்கு கல்வெட்டுகள்ல இருந்து நமக்கு பெற்றுக்க முடியுது. அது போல என்னென்ன வகையான கூத்துக்கள் நடந்தது, நாடகம், ராஜராஜேஸ்வர் நாடகம், ராஜேந்திரன் நாடகம், பஞ்சமாதேஸ்வரி நாடகம் போன்ற நாடகங்கள் நடத்திருக்காங்க. அது மாதிரி பூம்புலியூர் நாடகம், கன்னிவன புராணம், இந்த அமர்நிதியார் நாடகம் போன்ற நாடகங்கள் நடத்திருக்காங்க. நாடகம் நடத்தினவங்களுக்கு வந்து நாடக பேரவையின் பட்டம் கொடுத்துருக்காங்க.
கூத்துகள் நடத்திருக்காங்க, கூத்துகளுக்கு கூத்துக்காணி கொடுத்துருக்காங்க, கோயில்களில் திருப்பதியை விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க, தேவரடையர்கள் நடனம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இது போன்ற நிறைய விஷயங்களை நம்மளால் கல்வெட்டுலேருந்து அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் எனக்கு ஐயங்கள் கேட்டால் நான் அந்த கண்டினியூ பண்ணிக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. குறிப்பாக நம்ம அரண் பதிப்பாசிரியர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக அருமையான தகவல்கள், எங்களுக்கு அறிந்திராத தகவல்கள். அது மட்டுமல்லாம நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆர்வமூட்டக்கூடிய உங்களுடைய மொழி நடை ஆகியவன் மூலமாக இன்னும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுகின்றோம். இருந்தாலும் நீங்கள் சொன்னது போல நேரமின்மை என்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் அந்த நிகழ்வை நாம் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இல்லை என்றால் இன்னும் 1 மணி நேரம் என்ன 24 மணி நேரமும் கேட்கலாம். அவ்வளவு செய்திகளை நீங்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறீர்கள். காரணம் 25 வருட அந்த ஆசிரியர் பணியோடு சேர்ந்த அந்த ஆய்வு பணி என்பது சாதாரண பணி அல்ல. அதாவது பொதுவாக சொல்வார்கள், நூல்களை ஆய்வு செய்யும் பொழுது நாம் அந்த டேபிள் ஒர்க் என்று சொல்வார்கள். அது எளிதான விஷயம் கூட. ஆனால் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் என்று சொல்லக்கூடிய கள ஆய்வுக்கு செல்லும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய நிறைய சிக்கல்கள், அதுவும் பெண்மணியாக, ஆணாக இருந்தாலும் வெவ்வேறு விதங்கள் இருக்கலாம். ஆனால் பெண்மணியாக இருக்கும் பொழுது சில இடங்களுக்கு செல்லும் பொழுது குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காது. அந்த மாதிரி ஏனென்றால் நான் தொழில் சார்ந்து இயங்கும் பொழுது நிறைய இடங்களுக்கு நாங்கள் செல்லும் பொழுது தண்ணீர் கிடைக்காமல், உணவு கிடைக்காமல், அம்மா சொன்னது போல காலையிலிருந்து அந்த 3 மணி நேரத்தில் 3 மணி நேரம் வரைக்கும் அந்த கல்வெட்டை தேடி கண்டுபிடித்த பிறகுதான் அவருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்திருக்கும். அதுபோல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆய்வாளர்களும் ஒவ்வொரு அறிஞர்களும் இதை நோக்கிதான் பயணிக்கிறார்கள். நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை, நமது தமிழ் மொழியின் மேன்மையை, தமிழர்களுடைய வாழ்வியலை, பண்பாடு ஆகியவற்றை வெளிக்கொணர்வதற்கான முக்கிய ஆவணங்களாக கல்வெட்டுகள் உதவுகின்றன. அந்த கல்வெட்டுகளை முழுமையாக படித்திருக்கின்றோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா சொன்னது போல 25,000 கல்வெட்டுகள் தான் நாம் படித்திருக்கிறோம் என்றால் இன்னும் படிக்காத கல்வெட்டுகள் பல பல உண்டு. சில இடங்களில் பொழுது கல்வெட்டுகளை அந்த கற்களை நகர்த்தி அந்த கல்வெட்டுகள் மேலேயே வீடுகளை கட்டி விடுவார்கள், அல்லது அந்த கல்வெட்டை சிதைத்து விடுவார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு குழந்தை அழுவது போல ஒரு உணர்வை எங்களுக்கு எல்லாம் தோன்றும். ஒரு அனாதையாக ஒரு குழந்தையை விட்டு செல்வது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு தமிழ் உணர்வை ஏற்படுத்தக்கூடியது இந்த தொல்லியல், கல்வெட்டியல், ஒலைச்சுவடியல் போன்ற அத்தனை துறைகளும். அம்மா அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானதாக இந்த நிகழ்வில் இருந்தது. யாருக்கேனும் ஏதாவது கேள்விகள் இருப்பின் ஒரு 2 அல்லது 3 கேள்விகளை மட்டும் கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு பிறகு இந்த நிகழ்வை நாம் முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, யாருக்கேனும் கேள்விகள் இருக்கிறதா? அம்மா வணக்கம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. அருமையான உரை அம்மா, உரைக்கு வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. இப்ப சமீபத்துல நடக்கிற கீழடி பொற்பனைக்கோட்டை அகழாய்வுல நடக்குது இல்லையா? இதுல நமக்கு பானை ஓடுகள் சார்ந்த எழுத்துகள் கிடைச்சிருக்கு, கல்வெட்டு சார்ந்த எழுத்து எதுவும் கிடைச்சிருக்காமா? இல்ல, இது என்னோட இப்ப பேசுனதுக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தாலுமே என்னோட துறையினால நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா பானை ஓடுல எழுத்துக்கள் கிடைக்கும். நீங்க கல்வெட்டு சார்ந்த எழுத்தான்னு கேக்குறீங்க. கல்வெட்டுக்கள்லயுமே இப்ப சங்க காலத்துல இருந்து எழுத்துக்கள் கிடைக்குது இல்லையா? கல்வெட்டுக்களை இப்ப நம்ம அறச்சுலூர் சொன்னேன் இல்லையா? அறச்சுலூர் சங்ககால கல்வெட்டு. அது பிராமி சொல்லுவாங்க, தமிழ் பிராமி சொல்லுவாங்க. நான் தமிழ் பிராமின்னு சொல்ல மாட்டேன், சங்க தமிழ் எழுத்துன்னு சொல்லுவேன். சங்க காலத்துல நமக்கு எழுத்துக்கள் இருக்கு. அந்த சங்க இலக்கியம் மாதிரி சங்க தமிழ் எழுத்துன்னு சொல்லலாம். அந்த எழுத்துக்கள்ல நமக்கு பானையோடுகள்ல எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு. மிடுவல் பானை ஓடியா இருந்தா, அது இடைக்கால பானை ஓடா இருந்தா அதுலயே இப்ப இருக்கிற தமிழ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி ஒரு சில இதுல அது மாதிரி கிடைக்கும். பெரும்பாலும் நமக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்றது எல்லாமே இப்ப ப்ரீ ஹிஸ்டரி தான். ஹிஸ்டரி உங்களுக்கு கல்வெட்டுல இருந்து தெரிஞ்சிருச்சு. ப்ரீ ஹிஸ்டரியை நம்ம நோக்கி போறதுனால அது நம்ம இப்ப அகழாய்வு பண்ணிட்டு இருக்கிறது கீழடி எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட அயன் ஏஜ் சொல்றாங்க. சங்க காலம்ன்றது இப்ப இருக்குல இருந்து 3300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொன்னோம். ஆனா பேராசிரியர் ராஜன் இப்ப அந்த அயன் ஏஜ் இரும்பு காலத்தை கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டாரு. இரும்பு காலத்தை கொண்டு போயிட்டாலே சங்க காலம் முன்னாடி போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் இல்லையா?
அப்ப நம்முடைய வரலாறு முன்னாடி போயிட்டு இருக்குது. அந்த காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்ட எழுத்து தமிழி சொல்லுவாங்க, சங்கத்தமிழ் எழுத்து சொல்லலாம், தமிழ் பிராமி சொன்னாதான் உங்களுக்கு புரியுன்றதுனால சொல்றேன். அந்த எழுத்துக்கள்ல பானை ஓடுகள் நிறைய கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5000த்துக்கு மேற்பட்ட பானை ஓடுகள் எழுத்து பொறிப்போட கிடைச்சிருக்கு. அதுல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், ஒரு எழுத்து இருக்கும், அரை எழுத்து இருக்கும் இல்லையா. அதுல ஒரு 1500 பானை ஓடுகள் கொடுமணல்ல மட்டுமே கிடைச்சிருக்கு. அதை வந்து அவர் பதிவு செஞ்சிருக்காரு பேராசிரியர் ராஜன். என்னுடைய உலகத்தமிழ் மாநாடு 10வது உலகத்தமிழ் மாநாட்டுல என்னுடைய கட்டுரையுமே வந்து தமிழர் தம் பண்பாட்டை பறைசாற்றும் பானை ஓடுகளின் எழுத்து பொறிப்புகளும் காலமும்ன்றது. அதனால அதுல நிறைய எழுத்து பொறிப்புகள் சங்க காலத்தை சேர்ந்த எழுத்துக்கள் நமக்கு பானை ஓடுகள்ல இருந்து கிடைக்கும். மிக்க நன்றி அம்மா. வேறு யாரேனும் கேள்விகள் கேட்கலாம்? கலை தொடர்பா கேட்டீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி அம்மா, எல்லாருக்கும் கேள்விகள் இல்லை என்று எண்ணுகின்றேன். நீங்கள் சொன்னது போல உங்கள் இன்றைய தலைப்பில் மிக அருமையான ஒரு தலைப்பு. அதற்கேற்றார் போல் மிக அரிய தகவல்கள், அதிக தகவல்கள். ஒரு மணி நேரத்துல நம்ம இவ்வளவு தகவல்கள் கட்டாயமா தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இதுக்காக நம்ம படிக்கணும்னா கூட குறைந்தது ஒரு 100 புத்தகங்களாவது படிக்கணும். அந்த வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். அம்மாவோட உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிகழ்த்துக்கலைகள்ல மேடம் பேசுற போது, அந்த கடைசி அவங்க பேசுற போது இந்த கல்வெட்டுல இசை குறித்த சில தகவல்கள்லாம் சொன்னாங்க. அதுல வந்து இந்த நாதஸ்வரம் பத்தி கொஞ்சம் சொன்னாங்க. அது வந்து இப்ப நாதஸ்வரம் பத்தி பாக்குற போது தமிழ்ல வந்து நாதஸ்வரத்துக்கு பத்தி மிருதங்கம் கூட ஆதி இது சொல்றாங்க. ஆனா நாதஸ்வரத்தை பத்திய புத்தகங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேடம் சொன்னாலும் நல்லா இருக்கு. அதாவது நாதஸ்வரம்ன்ற டெர்மினாலஜி கல்வெட்டுல இல்ல. அதாவது சொல்லாட்சி நாதஸ்வரம் அப்படின்ற சொல்லாட்சி இல்ல. வங்கியம் அப்படின்னு ஒரு இசைக்கருவி பேர் வருது. அந்த வங்கியம் குழல் இசைக்கருவி அப்படின்றதுனால அது வந்து நாதஸ்வரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இத வந்து இந்த யாரு ஒருத்தர் பஞ்சமரபுன்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவரோட பேர் எனக்கு சீக்கிரத்துல ஞாபகம் வரல. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சா, மேம் தெரிஞ்சா அவங்கள்ட்ட கேளுங்க. நான் மேபி கிடைச்சு அந்த பேரு நான் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். ஆனா ஒரு டக்குனு இப்ப எனக்கு அந்த அவரோட பேர் ஞாபகம் இல்ல. இசைஞானி ஏதோ ஒரு பேர் வரும். பஞ்சமரபுன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னென்ன கருவிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நாதஸ்வரத்துக்குன்னு தனியா ஒரு நூல் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்ல. எனக்கு தெரியாதுன்றதுக்காக நான் இல்லைன்னு பதிவு செய்ய முடியாது. என்னுடைய கருத்து வந்து நான் கல்வெட்டுக்கள்ல இருந்து பதிவு செய்யறேன். இப்ப வந்து அந்த நரசிங்கம்பேட்டைன்னு ஒரு பகுதி இருக்கு, தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 18-20 கிலோமீட்டர் தூரத்துல, மாயாவரத்து. அது பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த நாதஸ்வரம் செய்யற கலைஞர்கள் இருக்காங்க, வாசிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க போய் பார்க்கும்போது அந்த மாதிரி நூல்கள் எழுதியிருக்கிறாங்களா அப்படின்றத நீங்க வேற விதமா தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு நான் கலெக்ட் பண்ண வரைக்கும் எனக்கு நாதஸ்வரம்னு தனியா நூல் இருக்காங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம அது இப்ப மாடர்ன் வேர்டு. அது நாதஸ்வரம்ன்றது நான் பாக்குறது பழைய வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு தெரியலைங்க அது. சார், அந்த அம்மா சொன்ன அந்த பஞ்சமரபு அப்படிங்கிற நூல் உங்களுக்கு இணையத்திலேயே PDF-ஆவே கிடைக்குது. நீங்க அதை எடுத்து அது கூட நீங்க பார்க்கலாம். வணக்கம், ராஜன் பேசுறேங்கம்மா, அருளாந்தர் கல்லூரியில இருந்து. இந்த நம்ம வந்து நாதஸ்வரம் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது வங்கியம், நெடுவங்கியம் அப்படி சொல்லாட்சியில நான் கல்வெட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நாதஸ்வரம் என்று சொல்ல எந்த நூற்றாண்டுல இருந்துமா நம்ம வந்து அதை வந்து அந்த பேரிட்டு அழைக்கிறாங்க? கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டு மராட்டியர் காலத்துல வருது நாதஸ்வரம் வருது கல்வெட்டுல. ஆனா அது நமக்கு தமிழ் இசைக்கருவிகள், தமிழ் இசைக்கருவி என்று சொல்லும் போது ஏன்னா அது தமிழே இல்ல, நாதஸ்வரம்ன்றோம். நாதம் அப்படின்றது நமக்கு தமிழ் இல்ல, நாதஸ்வரம் அந்த சொல்லாட்சியே வந்து 2 சமஸ்கிருத சொல்லோட கூட்டாட்சியா இருக்குது. நம்ம கல்வெட்டுல கிடைக்கல. நாங்க வந்து என்ன கல்வெட்டுல இருக்கோ அதை சொல்லுவோம். அது நான் ஆய்வு செய்யும் போது இசை கருவிகள் பத்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு போயிட்டு இருக்கேன். நமக்கு கிடைக்குது மோரவியம்னு ஒண்ணு கிடைக்குது, பாடவியம் கிடைக்குது, வங்கியம், இதெல்லாம் வந்து குழலிசை கருவிகளா இருக்கலாம். இப்ப நான் முன்னாடியே சொன்னல பரிவாதினி அதை சொல்றாங்க. அப்புறம் வந்து திமிழை சொல்றாங்க. அப்புறம் இதுலயே வந்து உடுக்கை வருது, உடுக்கை வாசிப்பான் வருது, மத்தளம் கொட்டி வாசிப்பான் வருது, அப்புறம் இந்த தட்டொழி வருது. இது மாதிரி இசைக்கருவிகள் நிறைய வருது. அதை பற்றி இன்னொருத்தர் வந்து இசைக்கருவிகள்னே ஒருத்தர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு, சரவண பிரபுன்னு ஒருத்தர். அவரோடது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இசைக்கருவிகள் பத்தி நெட்ல போட்டு பாருங்க, அவர் நிறைய சொல்றாரு அதை பத்தி. அதுல அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஒரு செய்தி, கூடுதல் செய்தி, மாற்றுத்திறனாளிகளும் தங்களுக்கான அந்த பங்களிப்பை செஞ்சிருக்காங்கன்ற புது செய்தியை உங்கள் மூலமா
கல்வெட்டுல இருந்து நான் அறிஞ்சுக்கிட்டேங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த சொற்கள்ல சொல்லாட்சி பயன்படுத்தும் போது அந்த குருடர்கள் அந்த வார்த்தைக்கு பதிலாக மாற்றுத்திறனாளி இருந்தா சிறப்பாக இருந்திருக்குங்கம்மா. அது இல்ல, புதிய நம்ம செய்தியை நான் கொடுத்துருக்கீங்க. பயன்படுத்தல. நன்றி. நான் பேசுறது எதுவுமே நான் பேசல. கல்வெட்டுல இருக்கிறது அத நான் சொன்னேன். கல்வெட்டு அம்மா இருக்கிறது வணக்கங்கம்மா. அவங்க குருடர்கள் கொடுத்துக்கனால சொன்னேன். நான் வந்து அந்த கான்சன்ட்ரேஷனோட சொல்லல. அதாவது அவங்கள சரிங்க. குருடர்னு சொல்றோம் அப்படின்ற கான்சன்ட்ரேஷனோட சொல்லல. சாரி. இனிமேல் பயன்படுத்தும் நன்றிங்கம்மா. போது நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றி. நன்றி. அம்மா வணக்கங்கம்மா. சொல்லுங்க. ராஜ்குமார், அளவாக்கோட்டையில இருந்து ராஜ்குமார் பேசுறேங்கம்மா. ம். அம்மா, தமிழர் வளர்த்த அழகு கலைகள்னு மயிலை சீனி வேங்கடசாமி எழுதின நூல்ல ஆமா. நாதசுரத்தை பத்தி அவரு 17ஆம் நூற்றாண்டு இசைக்கருவிங்கிறதையும், பரத சங்கிரகம்ங்கிற நூல்ல தான் முதல்ல அந்த நாதசுரம்ங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்காருங்கம்மா. ஓ, ஆமா, அப்படிங்களா? நாகர்கள் வாசிச்சதுதான் நாகஸ்வரம். நாகசுரம் அப்படின்றதா அப்புறம் நாதஸ்வரமா ஆயிட்டு அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஆமா, நாகர்கள் என்னும் அந்த தமிழ் இனத்தவர்கள் வாசிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாகஸ்வரம் நாதஸ்வரம் வந்ததா நம்ம மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய தமிழர் வளர்த்த அழகு கலைகள்ங்கிற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. ஆமா ஆமா. அது வந்து 17ஆம் நூற்றாண்டுல பரத சங்கிரகம்ங்கிற நூல்ல தான் பதிவு செய்யறதை சொல்லியிருக்காருமா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த நூலை படிச்சேன். அதனால நன்றி. இத்துடன் இந்த நிகழ்வை நாம் முடித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அம்மா 1 மணி நேரத்துக்கு மேலாக பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வீட்டுக்கே போல, ஆபீஸ்ல இருக்கேன். ஆமா, அதனால காலையில இருந்து அவர்களுக்கு நிறைய வேலை. அதனால் நாம் மறுபடியும் மீண்டும் மற்றொரு நிகழ்வில் நாம் சந்திக்கலாம். அம்மா, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது நன்றியையும் பேரன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களது நேரம் இந்த நேரத்திலும் நீங்கள் அலுவலகத்திலிருந்து எங்களுக்காக இந்த பணியினை செய்தமைக்கு மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.